அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். பறக்கிற பட்டாம்பூச்சிகளும் மயக்கிற பூக்களும் நிறைஞ்ச தோட்டத்துக்கு இதுதானே வழி? கண்களில் குறும்பும் முகத்தில் போலியான அப்பாவித்தனவுமாக கேட்டான் செல்வா. அவன் கேட்டதில் திடுக்கிட்டு திரும்பிய இளம்பெண்கள் கூட்டம் அக்கேள்வியின் குறிம்பை ரசித்தாலும் லேசான கோபத்தை முகத்தில் ஏற்றியது. ஆனாலும் ஒருத்தி மட்டும் அவனுக்கு ஈடாய் பதில் சொன்னாள். வழியெல்லாம் சரிதான், ஆனா வண்டு கூட்டத்துக்கு அங்கே அனுமதி கிடையாதே. ஓஹோ, அப்படியா? தோட்டக்காரமா தானே எங்களை வெற்றில பார்க்க வச்சு அழைச்சிருக்காங்க என்று கண் சிமிட்டி சிரித்தான். ஏய் என்று பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த நண்பன் அருணன் அவனை அதட்டினான். லேசாக நகைத்துவிட்டு அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வண்டியை கிளப்பி அந்த பெண்கள் கல்லூரியினுள் செலுத்தினான் செல்வா. அவனை தொடர்ந்து வந்த மற்ற இருசக்கர வாகனங்களும் புழுதியையும் ஹோ என்ற இரைச்சலையும் கிளப்பிக் கொண்டு விரைந்தன. அங்கே அனைத்து கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டிகள் நடந்து கொண்டிருந்தன. அதில் தன் கல்லூரி சார்பில் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளத்தான் சக மாணவர்களுடன் வந்திருந்தான் செல்வா. கல்லூரி கலகல என்று இருந்தது. வகுப்பில் அடைபடாமல் சுற்றும் சுதந்திரம், பலவித நிகழ்ச்சிகளை பார்க்கும் வாய்ப்பு, மற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுடன் நட்பு பாராட்ட கிடைத்த சந்தர்ப்பம் என்று மகிழ்ச்சியால் திரிந்தார்கள். பூக்களை ஆங்காங்கு கொத்தாய் நட்டு வைத்தது போல் மாணவிகள் சேலை, சுடிதார், ஜீன்ஸ் என்று அசத்தலாய் வண்ண உடை மின்ன நின்று பேச, மாணவர்கள் ஜொல்வடிய லயித்து ரசித்து சிரித்து கொண்டிருந்தார்கள். வண்டியை உரிய இடத்தில் நிறுத்திய செல்வா சகாக்களுடன் நேராக கலையரங்கம் நோக்கி போனான். ஹலோ, நீங்க எந்த காலேஜ், எந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்க வந்திருக்கிறீங்க? இப்படி வாங்க என்று ஒரு மாணவி குறுக்கிட்டாள். அவள் தோரணையை பஞ்சராக்கி சீண்டு நினைத்த செல்வா கடுமையான பார்வையுடன், உங்க செயலாளரை நான் இப்பவே பார்க்கணுமே என்றான். அவள் சற்று தளைந்து, என்ன வேணும்னு சொல்லுங்க, உதவி பண்றேன் என்றாள். அவனும் உங்க செயலாளரை பார்க்கணும் என்று மறுபடி அழுத்தமாய் சொன்னான். சற்று மிரண்டாள். ஏதாவது பிரச்சனையா? அவளது கெஞ்சலை பொருட்படுத்தாது குரலை உயர்த்தினான் செல்வா. ஏங்க, உங்களுக்கு சொன்னா புரியாதா? எப்படி சொன்னா புரிஞ்சுப்பீங்க? ஓகே ஓகே, என் கூட வாங்க என்று அவள் முன்னால் நடந்தாள். அவளின் மெல்லிய பதற்றம் தெளிவாகவே தெரிந்தது. அதை கவனித்தவன் நண்பர்களை பார்த்து கண்ணடித்து சிரித்தான். இப்படியே போனா எவகிட்டையாவது உத வாங்கிட்டு தான் வரப்போற பாரு. பற்களுக்கிடையே முணுமுணுத்தான் அருணன். கவலைப்படாதடா, கிடைக்கிற எதையும் நண்பர்களோட பகிர்ந்துப்பா இந்த செல்வா, போதும் தானே? இதற்குள் அவள் மேடையின் பக்கவாட்டில் புகுந்து மேடை அருகே வந்திருந்தாள். மேடையில் எவனோ தன்னை பெரிய கதாநாயகனாய் நினைத்து கொண்டு வலிப்பு வந்தது போல் ஆடிக்கொண்டிருந்தான். கூட்டத்தில் விசில் பறந்தது. மேடையின் பின்பக்கத்திலும் மாணவ மாணவிகள் பலவித நடன உடைகளில் வண்ணமயமாய் திரிந்தார்கள். ஒப்பனை அறையின் கதவை அந்த பெண் தட்ட, கதவை திறந்த அனன்யாவின் முகம் மேகம் நீங்கியவுடன் வெளிப்படும் நிலவாய் தெரிந்தது. இவங்க தான் செக்ரட்டரி, மிஸ் அனன்யா. ஹேய், உன்னையத்தான் பார்க்கணுமா இவருக்கு என்றாள். அறிமுகம் செய்தபடியே அவனை முறைத்து பார்த்த அந்த பெண் முகம் மலர்ந்தது அனன்யாவிற்கு. ஹாய் செல்வா என்றாள் மலர்ச்சியாய். ஹாய் அனன் என்று அவனும் சிரிக்க, அழைத்து வந்த பெண் அவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள். உனக்கு தெரிஞ்சவரா? என் சொந்தம்பா. அட கடவுளே, அவர் போட்ட சீட்ல பயந்தே போயிட்டேன் தெரியுமா? என்னவோ தப்பு நடந்து போச்சு, இவர் புகார் செய்ய போறாரு, யார் கூப்பிட்டு என்னைய டோஸ் விட போறாங்களோன்னு டென்ஷன் ஆகிட்டேன். மறுகணம், நல்ல ஆளியாணி என்றது அவள் பார்வை. காலையில இருந்து வேலை செஞ்சு அழுத்து போயிருப்பீங்களே, கொஞ்சம் அட்ரலின் சுரந்தா சுறுசுறுப்பா வேலை செய்வீங்களோன்னு தான் அப்படி பயமுறுத்தின. ஒரு நன்றி கூட கிடையாதா? பணிவாய் அவன் கேட்க எல்லோரும் பலமாய் சிரித்து விட்டார்கள். போடா என்று சொல்லாத குறையாய் அவள் நகர்ந்தாலும் அந்த பக்கம் போய் அவளும் சிரித்திருப்பாள் என்று எல்லோருக்குமே தெரியும். ஆரம்பிச்சிட்டியா செல்வா, இங்கேயும் ஒரு அவசர என்று செல்லமாய் அவனை கடிந்து கொண்டாள் அனன்யா. ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அனன்? அந்த சிரிப்பால விளையக்கூடிய நன்மைகள் பற்றி தெரியுமா? பலருக்கு இப்ப சிரிக்க நேரமே இருக்கிறதில்ல. ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன சேவை, என்னை சுத்தி ஒரு சின்ன சிரிப்பலை பரவ விடுறேன், அது தப்பா? ஐயோ இல்லைன்னு உடனே சொல்லிடுங்க, இல்லாட்டி அதுக்கு வேற விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடுவான் என்று அருணன் அவசரமாக அலறினான். டே, ரொம்ப கால வாரன, உன்னை இங்கே விட்டுட்டு போயிடுவேன். செல்வா நண்பனை மிரட்டினான். ரொம்ப சந்தோஷம்பா, ரோஜா கூட்டத்துல இருக்க எனக்கு கசக்குமா என்ன? உனக்கு கசக்காதடா,
ரோஜா தோட்டத்தில் பெருச்சாலியை விட்டுட்டு போயிட்டேன்னு என்னையில தேடி வந்து டின் கட்டுவானுங்க. அவர்களின் பேச்சை மென் புன்னகையுடன் ரசித்த அனன்யா, சரி சரி சாப்பிட்டீங்களா? மணி 2 போதே. கேன்டீன்ல சாப்பாடு இருக்கும், எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துடுவோம், இலவச சாப்பாடு தான். வரும்போதே சாப்பிட்டாச்சு அண்ணன். ஓ அப்படியா? 3 மணிக்கு தான் உங்க நிகழ்ச்சி. 2வது மாடியில 3வது அறை, சரிதானே? அதுவரை மற்ற நிகழ்ச்சிகளை பாருங்க, வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் பண்ணித்தரேன். நாங்க பார்த்துக்கிறோம், கவலைப்படாத என்றவன் கீழே இறங்கி போனான். அவனையே பார்த்து கொண்டு நின்றாள் அனன்யா. அவள் தோளை இடித்து சிந்தனையை கலைத்த தோழி ரமா, யாரடி அந்த கிரேக்க ஹீரோ? என் உறவினன் செல்வாடி. சொல்லியிருக்கேன்ல, என் அம்மாவுக்கு அண்ணன் முறை அவன் அப்பா, தூரத்து உறவுதான். ஆனா மனசுல நெருங்கின உறவு, சரியா? அவளது கருவண்டு கண்கள் சுழன்று தரை நோக்கின. அவன் இதயத்துல எனக்கு இடம் இருக்கான்னு தெரியாது, ஆனா அப்படி இருந்தா நான் அதிர்ஷ்டம் செஞ்சவ தெரியுமா? ரொம்ப நல்லவன், திறமசாலி, அழகனும் கூட. அவன் வந்ததுல இருந்து எல்லா பொண்ணுங்களையும் அவனையே பார்த்து விடுற ஜொல்லுல என் கழுத்தளவுக்கு நனைஞ்சுக்கிட்டு தொப்பல நிக்கிறேனே, தெரியலையா? போடி. சரி போறேன், நீ கனவு கண்டுகிட்டு நில்லு. ஆமா, உன் வாளி எங்க? ஓ மிருதுலாவா? அவ வரலைன்னு தான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னவோ சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னா, காணலையே. அவ மேக்கப்பே முடிஞ்சிருக்காத இன்னும் பாரேன் என்று சிரித்தாள் அனன்யா. ரமா சிரிக்கவில்லை. 2 நாள் முன்னாடி அவளை ஒரு புது பையனோட பார்த்தேன் தெரியுமா? கூர்ந்து தோழியை கவனித்தாள் அனன்யா. அவ எல்லாருடனையும் விகழ்ப்பும் இல்லாம பழகுவாரமா, மற்றபடி தப்பு தண்டாவுக்குலாம் போறவ இல்லை. தோள்களை குலுக்கிக் கொண்ட ரமா அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். கடிகாரம் பார்த்து அடுத்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் தயாரா என்று கவனிக்க விரையும் முன் மேடை நிகழ்ச்சிகளை கீழே அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த செல்வாவை ஒருமுறை ஏறிட்டாள் அனன்யா. ரமா சொல்ற மாதிரி நீ அழகந்தாண்டா என்று நினைத்த போது அவளையும் அறியாமல் இதழ்களில் ஓடியது இன்பச் சிரிப்பு. சற்று முன் கேலியும் கிண்டலுமாய் பேசிக் கொண்டிருந்த செல்வாவா இது என்று புருவம் உயர்த்தும் அளவிற்கு காரசாரமாய் பேசினான் செல்வா. பக்கவாட்டில் நின்றபடி அதை கேட்டுக்கொண்டிருந்தாள் அனன்யா. அனைத்தையும் சொல்லி முடித்து நன்றி வணக்கம் என்றான். கைத்தட்டல் அந்த அரங்கையை அதிர வைத்தது. உன் ஆளு பின்றாண்டி என்று காதில் கிசுகிசுத்தாள் ரமா. அனன்யாவுக்கு பரவசமாய்தான் இருந்தது. தன்னையும் மறந்து அவனை பார்க்க அவனும் பார்த்தான். எப்படி என் பேச்சு என்றது அவன் புருவம். உதடுகளை வளைத்து புருவம் உயர்த்தி பிரமாதம் என்று பாவனை காட்டினாள் அவள். மாலை மயங்கி வந்தது. போட்டி முடிவுகள் ஒவ்வொன்றாய் வெளியாகின. எல்லோரும் எதிர்பார்த்தது போல செல்வா சிறந்த பேச்சாளனாய் தேர்வானான். கடைசி நிகழ்ச்சியான இசைக்கருவி போட்டி முடிவு மட்டுமே பாக்கி. நடுவர்கள் தீர்ப்பை வெளியிட எடுத்துக்கொள்ளும் அவகாசத்தில் சிறப்பு விருந்தினருக்காக மேடை அலங்கரித்தார்கள். கும்பல் கட்டுக்கு அடங்காமல் கத்திக்கொண்டிருந்தது. அனன்யாவை அழைத்தார் கல்லூரி முதல்வர். விருந்தினர் வர்றப்ப இப்படி கூச்சலும் கும்மாளமுமா இருந்தா நல்லாவா இருக்கும்? நீ 2 சினிமா பாட்டு பாடு, கும்பல் அடங்கிடும் என்றார். அனன்யா மேடை ஏறினாள். மைக் முன் நின்றாள். ஒரு முறை நன்கு மூச்சை உள் இழுத்தவள் பாட ஆரம்பித்தாள். அரங்கம் நிசப்தமானது. வண்டின் ரிங்காரமா, மழையின் ஆரம்ப ஓசையா, கடல் அலையின் ஆனந்த ஆர்ப்பரிப்பா என்று இனம் பிரித்து பார்க்க முடியாதபடி கும்மென அந்த அறை முழுவதும் உற்சாகமாய் இருந்தது. மென்மையான பாடலுடன் ஒன்றி அவள் கண்கள் செல்வாவை நோக்கி இறைஞ்சின. அப்போதுதான் தேவதையாய் முன்வாசல் வழியாய் நுழைந்தாள் அவள். வெள்ளையில் தங்க இதழ்கள் பின்னப்பட்ட சுடிதாரும் அதற்கு ஏற்ற முத்துநகை அலங்காரமும் அத்தோடு போட்டியாய் புன்னகையில் பளிச்சிடும் முத்து பற்களுமாய் நுழைந்து 3ஆம் வரிசையில் அமர்ந்தபடி அனன்யாவை பார்த்து கையசைத்தது அந்த தேவதை. மயக்கும் மிருதுளாதான் அவள். யாரோ வருகிறார்களே என்று அலட்சியமாய் திரும்பி பார்த்த செல்வாவின் கண்கள் அந்த அழகின் கொக்கியில் மாட்டிக்கொண்டு சொக்கியது. காலை முதல் எந்த பெண்ணையுமே பெரிதாய் அபூர்வமாய் பார்க்காதவன், அட இப்படி ஒரு அழகா என்று பிரமித்தான். மிருதுளாவை பார்த்த விழிகளை திருப்ப முடியாமல் தவித்தான். மேடையில் செல்வாவின் நினைவோடு அனன்யா உருகிக் கொண்டு இருந்தாள். விடியலுக்கு என்று சில அம்சங்கள் உண்டு. அமைதியை உதிர்த்துவிட்டு கிளம்பும் பால்காரரின் மணி சப்தமும், பேப்பர்காரரின் சைக்கிள் ஓசையும், பெண்கள் சரக் சரக் என்று வாசல் தெளிக்கும் ஒளியும் மெல்ல மெல்ல நம் செவியை எட்டும். செடி கொடிகளின் வாசமும், வீட்டின் பூஜை அறை தூபங்களும், சமையலறையின் காப்பி மணமும் நம் நாசியை கதம்பமாய் நிறைக்கும் காலை நேரம். நிற்க அவகாசம் இல்லாவிட்டாலும்
கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் இதை ரசிக்க தவறமாட்டாள் அனன்யா. மாசுபடாத காற்றை சுவாசித்தபடி தக்காளி வெங்காய பையை ஒரு கையிலும் பால் கவரை மற்றொரு கையிலும் தூக்கியபடி இப்போது படியேறினாள் அவள். பக்கத்து வீட்டு அம்மாள் முத்து முத்தாய் புள்ளி வைத்து தன் வீட்டு வாசலில் பெரிதாய் கோலம் போட்டுக் கொண்டு இருந்தாள். இவளை பார்த்தவுடன் சட்டென முகம் திருப்பிக் கொண்டாள். அனன்யாவிற்கு சிரிப்பு வந்தது. இளம் பெண்களாய் ஒரு வீடு எடுத்து தங்கினாள். அவர்கள் அநேகமாய் தவறானவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று மட்டமான எண்ணம் இப்படிப்பட்டவர்களை விட்டு என்று மாறுமோ என்று சின்ன வேதனையும் மனதில் எழாமல் இல்லை. ஓம் என்ற ஓங்காரத்தை ஒலிக்கவிட்டு பாலை காய்ச்சியபடி வெங்காயம் நறுக்கினாலும் மனம் என்னவோ அந்த பக்கத்து வீட்டு அம்மாளின் பாராமுகத்தின் பாதிப்பிலேயே உழன்றது. வேலைக்கு செல்லும் 2 பெண்களும் கல்லூரி செல்லும் மிருதுலாவும் இவளுமாய் 4 இருந்தனர். இவ்வீட்டை வாடகைக்கு எடுத்து வசிக்கிறார்கள். இந்த இடத்தை தேர்ந்தெடுப்பதற்குள் இவளின் அம்மா எத்தனை தவித்து விட்டாள். அனன்யா தன் பெற்றோருக்கு ஒரே பெண். அவள் அப்பாவுக்கு வங்கியில் வேலை, அடிக்கடி மாற்றலாகும் உத்தியோகம். அனன்யா 10ஆம் வகுப்பு படிக்கும் போது கோவையில் இருந்தார்கள். அவள் +2 முடிக்கும் நேரம் அப்பா சிவசுப்பிரமணியத்தை நெல்லூருக்கு மாற்றிவிட்டார்கள். CBSE பள்ளியில் படித்ததால் மாற்றம் வரும்போதெல்லாம் சுலபமாய் புது ஊரில் இடம் கிடைத்து படிப்பு தடைபடாமல் இருந்தது. கல்லூரி அப்படி கிடைக்காதேம்மா, 2 வருஷம் நீ ஆந்திராவில் படிக்கும்போது திடீர்னு மாறுதல் வந்துச்சுன்னா வச்சுக்கோ, வேறு மாநிலம் வேறு பல்கலைக்கழகம்னு ரொம்ப திண்டாட்டமா போயிடுமே என்று அப்பா கவலைப்பட்டார். பேசாம சென்னை கல்லூரியில சேர்ந்துடேம்மா, அங்கிருந்து நெல்லூரும் கிட்டதான், படிப்பும் தரமானதா இருக்கும், மொழி பிரச்சனையும் இருக்காது, நீங்க அடிக்கடி வந்து என்னை பார்க்கலாம்ல. எல்லாம் சரி, எங்கே தங்குவ என்றாள் அம்மா கௌசல்யா. ஹாஸ்டல் தான். என்னது ஹாஸ்டலா? ஏமா இவ்வளவு ஷாக் ஆகுற? ஒரு 3 வருஷம் வீட்டு சாப்பாடா இருக்காது, பரவாயில்ல, அனுசரிச்சு தானே ஆகணும், சமாளிப்பேம்மா. அப்போது மகளிடம் கௌசல்யா எதுவும் சொல்லாவிட்டாலும் பின் கணவனிடம் மெல்ல புலம்பினாள். என்னங்க, இது சரி வருமா? ஹாஸ்டல் வாழ்க்கை பத்தி எல்லாம் என்னென்னமோ கேள்விப்படுறோம். பசங்களுக்கு ஈடா பொண்ணுங்களும் இந்த காலத்துல எல்லாம் தெரியாம. நம்ம அனன்யா அப்படிப்பட்டவ இல்ல கௌசல்யா. செல்போன் இன்டர்நெட் எல்லாம் இளைஞர்களோட வாழ்வையே தடம் புரள வச்சுட்டு இருக்குங்க. இவ ஒன்றும் முற்றும் துறந்த துறவியோ அனுபவம் நிறைஞ்ச கிழவியோ கிடையாது. அவளும் சின்ன பொண்ணு தானே. சுத்தி எல்லாரும் கூடி கும்மாளம் போடும்போது இவ மனசு பேதலிக்க எத்தனை நொடியாகும் சொல்லுங்க. ரொம்ப நல்லவளா இருக்கிறதும் சில நேரங்கள் ஆபத்து தாங்க. மனைவியின் கவலையை முழுதாய் அவரால் புறம் தள்ள முடியவில்லை. சரிதா, ஆனா என்ன பண்ணலாம்னு மாற்று வழி சொல்லு. எக்காரணம் கொண்டு அவ படிப்பை மட்டும் நிறுத்திட மாட்டேன். பேசாம நீயும் அவ கூட சென்னையில வீடு எடுத்து தங்கிடுறியா? கணவனை முறைத்து பார்த்தாள் கௌசல்யா. 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் உங்களுக்கு பைபாஸ் ஆபரேஷன் ஆயிருக்கு, மறந்து போச்சாக்கும். வருஷ கணக்கா பத்தியம் இல்லாத ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும் உங்க உடம்பு சொல்லுங்க. அதுவும் சரிதான். சற்று மௌனமாய் யோசித்த கௌசல்யா, இப்படி செஞ்சா என்ன, பேசாம அவ எங்க அண்ணன் சேகர் வீட்டுல தங்கி கல்லூரி போய் வரட்டுமே என்றாள் பூரிப்பாக. இந்த யோசனைக்கு அவர் முகம் அவ்வளவு மலரவில்லை. சேகர் உன் சொந்த சகோதரனோ மிக நெருங்கிய உறவோ கிடையாது. அதுவும் இல்லாம அவனுக்கும் வயசுக்கு வந்த பையன் செல்வா இருக்கா. பஞ்சு நெருப்பும் பக்கத்துல வச்சுக்கிட்டு பத்திக்குச்சின்னு பின்னாடி கூச்சல் போட்டு ஒரு லாபமும் இல்லை. காட்டையே அழிக்கக்கூடிய நெருப்பு குச்சியில தானங்க தினமும் விளக்கு ஏத்துறோம். உண்மைதான், உன் மகளுக்கு பிராப்தம் இருந்து முறையா அந்த வீட்டுக்கு மருமகளா போனா நீ சொல்ற மாதிரி அது தீபத்தை ஏத்துற நெருப்பா இருக்கும். மற்றபடி கௌசல்யா புரிந்தது என்பது போல் தலையாட்டினாள். அன்று எந்த தெளிவான முடிவுக்கும் வராமல் அவர்கள் குழப்பத்துடனேயே தூங்கினார்கள். மறுவாரம் செல்வா வீட்டில் போய் தங்கிக் கொண்டுதான் சென்னை கல்லூரியில் அனன்யாவிற்கு விண்ணப்பம் வாங்கினார்கள். மெல்ல தன் பயத்தை வெளிப்படுத்த தயங்கவில்லை கௌசல்யா. ஹாஸ்டல்ல இவளை விடதான் ரொம்ப யோசனையா இருக்குன்னு என்றாள். சேகரோ கொஞ்சம் கூட தயங்காமல், நம்ம வீடு இருக்கிறப்ப பிள்ளைய போய் ஏம்மா வேற எங்கேயும் தங்கணும் என்றார். கௌசல்யாவால் பதில் எதுவும் சொல்ல முடியவில்லை. கணவன் வீறு திட்டுவாரோ என்ற கலக்கம். அவள் தலையை நிமிர்த்தவே இல்லை. சிவசுப்பிரமணியம் தான் சமயோசிதமாய் யோசித்து, இது நல்ல முடிவுதான் மச்சான், ஆனா அனன்யாவுக்கு சென்னை புதுசு, இந்த கும்பலும் அவசரமும் அவளுக்கு பழக்கம் இல்லாத சமாச்சாரம். உங்க வீடு கிண்டியில இருக்கு, நுங்கம்பாக்கம் எத்திராஜ் காலேஜ்ல அவளுக்கு இடம் கிடைச்சா தினமும் அவ்வளவு தூரம் போயிட்டு வர திண்டாடி போவல்ல என்றார் மென்மையாய். அதுவும் சரிதான் என்று தாடையை தடவினார் சேகர். இதுவரை எதிலும் குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டிருந்த செல்வாவின் அக்காள் வனிதா, அப்பா நான் ஒரு தீர்வு சொல்லட்டுமா என்றாள். சொல்லுடாமா, இது சேகர் சொன்னார்.
என் அலுவலக தோழி பிருந்தாவும் இன்னும் ஒரு பொண்ணுமா வீடு வாடகை எடுத்து தங்கியிருக்கிறாங்க. 2 பேருக்குமே குடும்பம் வேற ஊரில் இருக்குது. இதில் ஒருத்தி வடக்கத்திக்காரி. ஹாஸ்டல் சாப்பாடெலாம் சரி வரல. அதனால் வீடு எடுத்து இவங்க 2 பேருமே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. வாடகை, வீட்டு செலவுன்னு எல்லாத்தையுமே பங்கு போட்டுக்கிறாங்க. நான் வேணும்னா அவகிட்ட பேசி பார்க்குறேன். அனன்யாவுக்கும் அத்தைக்கும் பிடிச்சா அங்கேயே அவள் தங்கிக்கட்டும். அவள் கல்லூரிக்கும் போய் வர சுலபமான தூரம்தான். எல்லோருக்குமே இந்த யோசனை சட்டென பிடித்து போனது. வீட்டையும் அந்த பெண்களையும் பார்த்தபோது இன்னும் பிடித்து விட்டது. பிருந்தா வங்கியிலும் தியா ஐடி நிறுவனத்திலும் கை நிறைய சம்பாதிப்பது தெரிந்தது. அனாவசிய பவ்யம் இல்லாவிட்டாலும் எளிமையாய் இருந்தார்கள். காலேஜில் சேர்ற இன்னொரு பொண்ணு கூட இங்கே வந்து எங்களோட தங்க போறா. மிருதுலான்னு பேரு. 2 படுக்கையறை இருக்கிறதுனால தாராளமாக இருந்துக்கலாம். அட்மிஷன் கிடைச்ச உடனேயே அனன்யாவும் தாராளமாக எங்கள் கூட வந்து தங்கிக்கலாம். சமையல்லாம் நாங்களா செஞ்சுக்கிறோம். வேலை செலவு எல்லாமே பங்கு போட்டுக்க வேண்டியதான். ஐயோ, எங்கள் அனன்யாவுக்கு சமைக்க தெரியாதேம்மா. நாங்கள் மட்டும் பெருசாக தெரிஞ்சுக்கிட்டா வந்த ஆண்டி. வீட்டில் கொஞ்சம் புத்தகம் படித்து மீதம்னு இங்கே முயற்சி செய்கிறோம். வயிற்ற கெடுக்காம சத்தான வீட்டு சாப்பாடு, அவ்வளவுதான். எங்கள் அடிப்படை விருப்பமே அதுதான். அனன்யாவும் பழகிப்பா பாருங்களேன். அந்த பேச்சில் இவர்களுக்கு திருப்தி வந்தது. சேகரின் வீட்டிற்கு திரும்பும் போது கௌசல்யா சற்று கவலையோடு தான் இருந்தாள். இது சரிப்படுமாங்க? இவளுக்கு என்ன சமைக்க தெரியும்? உன் பாசத்தால மக படிப்புக்கு முட்டுக்கட்டை போட்டுடாத. பெரிய படிப்பு படிச்சுட்டு கை நிறைய சம்பாதிக்கிற அந்த பொண்ணுங்களை பார்த்தில்ல? உன் மகள் அப்படி வர வேணாமா? சமையல் கட்டு தான் உலகன்னு பொண்ணுங்க வாழ்ந்த காலெல்லாம் போயிடுச்சு. என்ன சொன்னாங்க அவங்க, கவனிச்சு இல்லை? வயிற்ற கெடுக்காத சத்தான வீட்டு சாப்பாடு, அவ்வளவுதான் எங்கள் அடிப்படை விருப்பம்னு சொன்னாங்க. எவ்வளவு தெளிவாக இருக்காங்க அந்த பொண்ணுங்க. அந்த சமையலாவது இவ செய்யணுமேங்க. 4 வருஷம் கழிச்சு கல்யாணமாகி போகும்போது கூட உனக்கு இந்த கவலை தான் இருக்கும். இந்த 3 வருஷ பிரிவு அவளுக்கு நிறைய அனுபவங்களையும் பொறுப்பையும் கொடுக்கும். வெயிட் அண்ட் சி. கணவர் எவ்வளவு தெளிவாய் பேசினாலும் ஒரு தாயாய் அவளுக்கு தொண்டை அடைத்தது. பெற்று வளர்த்த மகளை இனி இவள் உங்கள் வீட்டு பந்தம் என்று வேறு ஒரு வீட்டுக்கு அனுப்பிவிடப் போகும் பிரிவை ஏன் பெண்களுக்கு இந்த சமூகம் ஏற்படுத்தியது? தாங்க முடியாத அந்த பிரிவுக்கு முன்பாய் இப்போது இந்த பிரிவு வேறு. படிப்பு, வேலை எல்லாம் பெண்களை உண்மையிலேயே மேம்படுத்துகின்றனவா, இல்லை பழுவாய் அழுத்துகின்றனவா? கணவன், குழந்தை, வீடு என்று இருக்கும் தனக்கு உள்ள அமைதியும் நிம்மதியும் வீடு, அலுவலகம் என்று மாறி மாறி உழைக்கும் இப்பெண்களுக்கு உண்மையிலேயே கிடைக்கிறதா? மனதை தேற்ற முயன்றாள் அவள். சேகர் எல்லாவற்றையும் விசாரித்தார். திருப்தி தானே அனன்யா? என்ன கௌசி, உன் முகமே கொஞ்சம் சரியில்லையே. இதுவரை பொண்ணை பிரிஞ்சே இருந்ததில்லனே. சொல்லும் போதே கண்கள் கலங்கி குரல் அடைத்தது. அனன்யா ஓடி வந்து அவள் அருகே அமர்ந்தாள். என்ன கௌசி, படித்த பொண்ணு தானே நீயும், இப்படியா கலங்கி போய் உன் மகளையும் கலங்கடிப்ப? நாங்கள் எல்லாரும் பார்த்துக்க மாட்டாமா? மாறி மாறி சேகர், சிவசுப்பிரமணியம் என்று சமாதானம் செய்தார்கள். அடுத்த மாதம் அனன்யா பெட்டி படுக்கையுடன் சென்னை வந்து சேர்ந்த போது கூட கௌசல்யா முழுதாய் சமாதானமாகி இருக்கவில்லை. மகளும் அம்மாவை பிரியும் சோகத்தில்தான் முழுதாய் மூழ்கியிருந்தாள். எல்லாம் செல்வாவை பார்க்கும் வரை. மாற்றலுக்கு முன் முடிக்க வேண்டிய அலுவலக வேலை காரணமாய் சிவசுப்பிரமணியத்தால் வர முடியவில்லை. அம்மாவும் மகளுமாய்தான் சென்னை வந்தார்கள். அவர்களை வரவேற்று அழைத்து போக சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கே செல்வா வந்திருந்தான். ஹலோ அத்தை, அனன்யாவா இது? பார்த்து எத்தனை வருஷமாச்சு? யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் அனன். சாரி, போன மாதம் நீங்கள் வந்தப்ப நான் என் ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர் போயிருந்தேன், சந்திக்க முடியல. வெல்கம் டு சென்னை மிஸ் பியூட்டிஃபுல் என்று இயல்பாய் பேசியபடி அவர்களின் பெட்டியை 2 கைகளிலும் தூக்கி கொண்டு நடந்தான். அனன்யாவிற்கு பேச்சே வரவில்லை. அவன் அழகும் பிரவாகமான பேச்சும் அவளை வாயடைத்து போக வைத்தது. செல்வா வீட்டில் அன்று இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலை மகளை தனி குடித்தனம் வைத்துவிட்டு இரவே கோவை திரும்பினாள் கௌசல்யா. 2 தினங்களில் அவர்கள் நெல்லூர் பயணப்பட வேண்டுமே. இப்படி பார்த்து பார்த்து அம்மா வைத்த குடித்தனத்தை இந்த அடுக்குமனையில் சில பெண்கள் காமாலை கண் கொண்டு பார்ப்பதை அறிந்தால் அவள் தாங்குவாளா என்ற வழி எப்போதுமே அனன்யாவின் மனதில் எழும். கடவுளே, இந்த ஜென்மங்கள்லாம் திருந்தவே திருந்தாதா? தாங்காமல் ஒரு முறை செல்வாவிடம் புலம்பினாள். விடு அனன், உலகத்துல எல்லாரும் நல்லவங்களா இருந்துட்டா சுவாரஸ்யமே இல்லாம வாழ்க்கை சப்புன்னு இருக்கும்ல. இப்படிப்பட்ட 2 கட்டான் ஜென்மங்களுக்கு மத்தியில பிரமாதமா வாழ்ந்து காட்டுறதுல தானே வாழ்வினோட வெற்றியே இருக்கு. அவங்க இப்படி நினைக்கிறாங்க, இவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா வச்சுக்கையேன், நாமெல்லாம் முன்னேறவே முடியாது. உன் மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு.
உன்னால தவறே செய்ய முடியாது, சரிதானே? மற்றவங்களுக்கு ஏன் பயப்படணும் சொல்லு? தெளிவாய் அவன் பேசினான். அன்று முதல் பக்கத்து வீட்டு அம்மாளை பார்க்கும்போது அனன்யாவிற்கு சிரிப்பும் பரிதாபமும் தான் தோன்றும். குப்பென பொங்கிய பால் இவள் கவனத்தை ஈர்த்து சிந்தனையை கலைத்தது. அவசரமாய் அடுப்பை இணைத்தவளை பின்பக்கத்தில் இருந்து ஒரு கரம் வளைத்தது. குட் மார்னிங் அனன் என்று ஒரு மென் முத்தத்தை அவள் கன்னத்தில் பதித்தாள் மிருதுலா. மார்னிங் மிருது என்று சிரித்த அனன்யா நுரை பொங்கும் காப்பியை அவளிடம் நீட்டினாள். மெல்ல அதை சுகமாய் முகர்ந்துவிட்டு உற்சாகமாக ஒரு வாய் உறிஞ்சினாள் மிருதுலா. உன் காஃபிக்கு ஈடே கிடையாதுடி என்ற அடுத்த வாய் காஃபியையும் ரசித்து உறிஞ்சியவள் திடீரென நினைவு வந்தவளாய், ஒரு ரிலேட்டிவ் பையன் செல்வான்னு சொல்லுவியே, நேற்று எனக்கு ஃபோன் பண்ணா என்றாள் நிதானமாக. அனன்யாவுக்கு என்னவோ போல் இருந்தது. ஒரு நொடி அதிர்ந்து போனாள் அனன்யா. என்னடி சொல்ற, செல்வா உன்கிட்ட பேசினானா? ஆமா என்று மிருதுலா அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் காப்பியை சுவைக்கத் தொடங்கினாள். அடுப்பில் வதங்கும் வெங்காயத்தை கிளற இருந்த அனன்யா அதை அப்படியே விட்டுவிட்டு மிருதுலா முன் வந்து நின்றாள். காலை நேர பரபரப்பெல்லாம் மறந்து போனது. எதுக்கு உனக்கு ஃபோன் செஞ்சா? உன் நம்பர் எப்படி அவனுக்கு கிடைச்சது என்று படபடத்தாள். வாயில் இருந்த காப்பியை அவசரமாக முழுங்கிய மிருதுலா, இதென்ன விசாரணை மாதிரி வரிசையா கேள்விகளை அடுக்கிற என்றாள். சற்று சுதாரித்த அனன்யா அடுப்பில் கருகத் தொடங்கிய வெங்காயத்தை கிளறியபடி, அது இல்லை உன்னைய, ஐயோ உனக்கு எதுக்கு, ஏன் கடவுளே உனக்கு என்னாச்சு இப்படி பதறி போற அனன்யா, எனக்கு புதுசு பார்த்துக்கோ. அனன்யா கீழ் உதட்டை கடித்து கொண்டாள். இல்லை, இங்கே எல்லாம் கருகுது, அதான் கொஞ்சம் பதஷ்டமாயிருச்சு. அடுப்புல புகையுதா இல்லமோ மனசுல புகையுதா என்று கண்ணடித்தாள் மிருதுலா. சிச்சி, என்ன மிருது இது? அவனுக்கு உன்னை எப்படி தெரியும்? ஏன் பேசினான்னு சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். அவளை ஒரு நொடி ஆழமாக பார்த்தாள் மிருதுலா. முகத்தை திருப்பிக் கொண்டாள் அனன்யா. நீ கூட தான் எத்தனையோ பசங்க கூட பேசி பழகிறேன், நான் ஏதாவது கிண்டல் செஞ்சேனா என்றாள். அடுப்பு பக்கம் இருந்த முகத்தை திருப்பாமல், சரி சரி, நான் ஒன்னும் சொல்லலப்பா. மேற்கத்திய ஓவியம் பத்தி புத்தகம் இருக்கான்னு கேட்டேன். அவன் நண்பனோட தங்க நுண்கலை ஓவியம் படிக்கிறாளாம். உன் நம்பர் எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னு கேட்டேன். பெரிய பிரம்மசூத்திரம் பாரு. உன் உள்ளூர் கார்டியன் உன்னோட மாமா தானே? அவர் வீட்டுல இந்த வீட்டு பொண்ணுங்களை பத்தின விவரம் தொலைபேசி இன்னும் இருக்கும்ல. ஓ என்று ராகம் போட்டு இடித்தாள் அனன்யா. ஏதோ பாரம் நீங்கிய லேசான உணர்வு. மிருதுலா விஷ்காம் ஆனவி. அவளிடம் இந்த புத்தகம் இருக்கும் என யூகித்து அதற்காக தான் பேசியிருக்கிறாள், அவ்வளவுதான். புத்தகத்தை அவனே வந்து என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதா சொன்னான். ஓஹோ, பேசாம உன்கிட்ட கொடுத்துட்றேன், நீ அவன்கிட்ட சேர்த்துட. சந்தோஷமாய் சரி என்றாள் அனன்யா. செய்திருந்த பருப்பு கடைசலை மூடி அருகில் சப்பாத்திகளை வைத்திருந்த ஹாட்பேக்கையும் கரண்டிகளையும் தயாராய் வைத்தபடி மணியை பார்த்தாள் அனன்யா. மணி 7:30 என்றதும் பகீர் என்றது. குளித்துவிட்டு அவசரமாய் ஓடினால்தான் 8 மணி பஸ்ஸை பிடிக்க முடியும். தக்காளி சாதத்தை தன் டிஃபன் பாக்ஸில் போட்டு பாடப்புத்தகங்களுக்கு அருகே வைத்தாள். குட் மார்னிங் அண்ணு என்றபடி அப்போதுதான் எழுந்து வந்தாள் பிருந்தா. குளித்துவிட்டு வந்திருந்த தியா தனக்கான டிஃபனை கட்டிக்கொண்டு அவசரமாய் சப்பாத்திகளை திணிக்கத் தொடங்கினாள். குட் மார்னிங், காஃபி கொடுக்கட்டுமா என்றாள். அந்த அவசரத்திலும் அனன்யா பிருந்தாவிடம், உனக்கு நேரம் ஆயிடுச்சுல, நான் காஃபி கலந்துடுறேன், நீ போ. நாளைக்கு நான் சமைச்சிடுறேன். தியா, நாளைக்கு மறுநாள் நீ செய்ய என்ன? தியா தலையாட்டி விட்டு பஸ் பிடிக்க ஓடினாள். அவசரமாய் தன் அறைக்கு விரைந்தாள் அனன்யா. அவளும் மிருதுலாவும் பகிர்ந்து கொள்ளும் அறை அது. கதவு சாத்தியிருந்தது. பட்டனை திறந்து அவசரமாய் உடையை தேர்ந்தெடுத்தாள். மிருதுலா கட்டிலில் அமர்ந்து மடியில் மடிக்கணினியை வைத்துக்கொண்டு சாட்டிங்கில் ஈடுபட்டிருந்தாள். என்ன மிருது, காலேஜ் இல்லையா இன்னைக்கு உனக்கு என்று கேட்டாள். கணினியில் இருந்து பார்வையை நிமிர்த்திய மிருதுலா, காலையில வர்ற டீச்சர் இன்னைக்கு லீவு, அதனால மெதுவா போகலான்னு இருக்கிறேன் என்றவள் மீண்டும் கணினியில் கவனம் திருப்பி, சொல்லடா என்றாள். அனன்யா அவசரமாய் குளியல் போட்டுவிட்டு அறைக்குள் மீண்டும் நுழையும் போது மிருதுலா உடை மாற்றிக் கொண்டிருந்தாள். கணினி அரைக்குறையாய் மிருதுலா பக்கம் திரும்பி இருந்தது. அந்த அவசரத்திலும் அதை கவனித்த அனன்யா பதறிப்போனாள். மிருதுலா கணினி வழியாய் பேசிக்கொண்டிருந்த ஆணின் முகம் இன்னும் திரையில் விரிந்திருந்தது. மை காட் என்றபடி கணினி திரையை மறுதிசைக்கு திருப்பிய அனன்யா, என்ன இது மிருது?
கம்ப்யூட்டர் அணைக்காமலேயே உடைய மாத்திட்டு இருக்கிற என்றாள் பதறியபடி. ஓ அப்படியா என்றபடி சுடிதாரை இழுத்து விட்டு கொண்ட மிருதுலா அதிகம் அலட்டிக் கொள்ளவில்லை. இதெல்லாம் சரியில்லை மிருது என்றாள் அனன்யா பதற்றம் விலகாமலேயே. ரொம்ப சென்சிட்டிவா இருக்காதா அண்ணு? டம்போ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் மோச கிடையாது. நாங்கள் சேட் பண்ணிட்டு இருந்தோம். இடையில வினு ஃபோன் செஞ்சா. இந்த வழியா வர்றானா, என்னைய காலேஜில் விட்டுட்டு போறேன்னு சொன்னா. அதான் பேசிக்கிட்டே கம்ப்யூட்டர் அந்த பக்கம் வச்சுட்டு தான் உடை மாத்தினேன் தெரியுமா? சரி நீ கிளம்பு. நீ சொல்லு டம்போ. அண்ணு தான் கொஞ்சம் தெற்க இருந்து வந்தவ இல்லையா? இன்னும் எங்க பெங்களூருக்கெல்லாம் வந்தா என்ன ஆவாளோ, அதை விடு. தன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு மேலும் எதுவும் பேசாமல் நகர்ந்தாள் அனன்யா. அண்ணு என்று அழைத்தாள் மிருதுலா. என்ன சொல்லு? அந்த புத்தகத்தை கூடத்துல வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு போய் செல்வா கிட்ட கொடுத்துரு. ஓகே ஓகே. இந்திய மேற்கத்திய ஓவியம் பற்றி பேசிய அந்த தடித்த புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு அறக்க பறக்க பேருந்து நிலையம் வந்து சேர்ந்தாள் அனன்யா. இயந்திர கதியில் பேருந்தில் ஏறி டிக்கெட் எடுத்தாலும் மனம் என்னவோ மிருதுலாவையே சுற்றியது. ஒரு நொடி பேச்சை முடித்து கணினியை அணைத்துவிட்டு உடை மாற்றி இருக்கக்கூடாதா இந்த பொண்ணு? ச்சே, இது தப்பு. தன் தோழிக்கு புரியாவிட்டால் தான் தானே எடுத்து சொல்ல வேண்டும். இதை பற்றி மீண்டும் மாலை அவளிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். கையில் கனத்த புத்தகத்தை மறுகைக்கு மாற்றும் போது மிருதுவின் ஓவியம் பற்றிய புத்தகத்தில் கவனம் பதிந்தது. உடனே மிருதுலாவை மறந்துவிட்டு சிந்தனை செல்வாவிடம் பறந்தது. அனன்யாவின் மனம் கல்லூரி வந்த பின்பும் பாடத்தில் லயிக்கவில்லை. இந்திய மேற்கத்திய ஓவிய புத்தகம் மடியில் கனத்தது. இதை சேர்ப்பிக்கும் சாக்கில் செல்வாவை பார்த்து பேசப்போகும் பரவச கணங்களில் லயித்ததால் பாடத்தில் மனம் செல்லவில்லை. மிருதுலாவிடம் அவன் நேரடியாய் தொலைபேசியில் பேசிவிட்டதில் எத்தனை பதறிவிட்டாள். உண்மையில் அவன் தன்னிடம் பேசி அவளிடம் இந்த புத்தகத்தை வாங்கித்தர சொல்லியிருக்கலாமே. ஒரு புத்தகம் பற்றி அவளிடம் அவன் பேசியதற்கு தான் இப்படி துடிப்பது சரியா? எந்த பெண் அவனிடம் பேசினாலும் தனக்கு ஏன் இப்படி ஒரு கோபம் எழுகிறது? இதுதான் காதலோ? இந்த தவிப்புதான் இன்ப அவஸ்தையா? இதேபோல் அவனுக்கும் தன்னை பற்றிய தவிப்பு இருக்குமா? அவள் ஒரு நிலையில் இல்லாமல் துடித்தாள். திருடா, காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லணும்னு எத்தனை ஏங்குற. ஏன் இப்படி ஒரு மௌனமும் பக்கத்துல இருந்து? உன்னோட குறும்பு விளையாட்டுல இதுவும் ஒரு பகுதியோ? எனக்கு மனசு தாங்காதடா. அனன்யா, அவள் தன் போக்கில் செல்வாவுடன் மனதில் பேசிக்கொண்டிருக்க பேராசிரியை இவள் பெயரை அழைத்ததை கூட அவளால் உணர முடியவில்லை. அனன்யா! அழுத்தமாய் இந்த முறை ஆசிரியை அழைக்க சட்டென கலைந்தாள். எஸ் மேடம் என்று எழுந்தாள். என்னாச்சு? ஏன் என்னவோ போல இருக்கிற? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே காணும். ஒரு நொடி தயங்கியவள் இதுதான் தருணம் என்று, மேடம் உடம்புக்கு சரியில்லை, ரொம்ப தலைவலிக்குது, வீட்டுக்கு கிளம்பட்டா என்றாள். பொதுவில் அனன்யா நன்றாக படிக்கும் பண்பான பெண். கல்லூரியில் நல்ல பெயர். கலை நிகழ்ச்சிகளுக்கு அவள்தான் செயலர். நன்கு பாடவும் செய்வாள். அதனால் அவள் உடல் நலமில்லை என்றவுடன் ஆசிரியை மேலே எதுவும் குறுக்கு விசாரணை செய்யவில்லை. ஹெச்ஓடி கிட்ட சொல்லிட்டு போமா என்று கூறிவிட்டார். அடுத்த நொடி கிளம்பிவிட்டாள் அனன்யா. செல்வாவிடம் எப்படியும் மனம் விட்டு பேசிவிட வேண்டும் என்று நினைத்தபடி வெளியே வந்து கைபேசிக்கு உயிரூட்டியவள் அவளது எண்களை அழுத்தினாள். தக்காளி சாதத்தை நாய்க்கு போட்டுவிட்டு பையின் அடியில் டப்பாவை உருட்டி விட்டாள். அதற்குள் என்னானு என்றான் செல்வா. காலேஜ்ல இருக்கியா? தொந்தரவு பண்ணிட்டேனா? இல்ல, ஒரு கருத்தரங்கு, அதுதான். ஓ, அங்க நீ ஏதாவது ஆய்வு பெற்ற படிக்க போறியா? சச்ச, யாரோ ஓய்வு பெற்ற பேராசிரியர் பேசுறாரு, கொஞ்சம் போர் தான். நீ சொல்லு, என்ன விஷயம்? மிருதுலா கிட்ட நீ ஏதோ ஒரு புத்தகம் கேட்டிருந்தியா? மிருதுலா பெயரை கேட்டவுடன் அவன் முகம் மலர்ந்ததை அவளால் நல்ல வேளை பார்க்க முடியவில்லை. ஆர்வமாய் ஆமாமா என்றான். என்கிட்ட அதை கொடுத்துருக்கிறா. சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது சந்திப்போமா? புத்தகத்தை உன்கிட்ட கொடுத்துட சௌரியமா இருக்கும். மிருதுலா வரலையோ? அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தில் உடனே அவனால் பேச முடியவில்லை. மிருதுலாவை சந்திக்க அவன் ஒரு சாக்காக தான் புத்தகத்தை அவளிடம் கேட்டதே. அப்படியானால் அவளுக்கு தன்மேல் ஆர்வம் இல்லையா? ஆனால் அவள் தன்னை பார்த்ததே இல்லையே. அனன்யாவின் உறவினன் புத்தகம் கேட்கிறான், அவனுடனே கொடுத்து அனுப்புவோம். இதுதான் அவள் என்ன ஓட்டமாயிருந்திருக்கும். தன்னை பார்க்காத ஒருத்தி தன்னை நேசிக்க வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனம் அல்லவா? அவனது மன ஓட்டத்தை அறியாத அனன்யா
சாப்பிட இடம் தேர்ந்தெடுக்க அவன் யோசிப்பதாய் நினைத்தது. உனக்கு எங்கே இஷ்டமோ அங்கே சாப்பிடலாம் என்றாள். எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே அனன் என்று இடத்தை சொன்னான். அவள் வானத்தில் பறந்தாள். ஒருவேளை லவ சொல்ல போறானோ? இருவர் எதிரேயும் பருகப்படாமல் ஐஸ் கட்டி உருகிக்கொண்டு பழரசம் அப்படியே இருந்தது. அவள் ஸ்ட்ராவை மெல்ல அதில் சுழற்றினாள். அவனோ போதை ஏற்றியிருந்தவன் போல் கண்களில் பரவசத்துடன் அமர்ந்திருந்தான். கடைசியில் நிதானமாய் ஒரு வழியாய் மௌனம் கலைத்தான். இது எனக்கு புது அனுபவம் அனன். அவள் மனம் குளிர்ந்தது. சொல்லடா சொல்லு. 2 நாளா நான் சரியாவே தூங்கல. மை காட், இது என்ன உணர்வுன்னு எனக்கே புரியல. நானே எனக்கு புதுசா தெரிகிறேன் அனன். இந்த செல்வா எனக்கு புதுசு. ரொம்ப ஓய்வில்லாம இருக்கிறேன் தெரியுமா? அவள் முகம் குங்குமமாய் சிவந்தது. தான் சொல்ல நினைப்பதையெல்லாம் அவன் சொல்கிறான். இதுக்கு தானே காத்திருந்தேன். என் செல்லமே சொல்லு. உனக்கு புரியாது அனன். ஏன் புரியாது? இதே அவஸ்தைகளை உன்னால நானும் தானே பட்டுட்டு இருக்கேன். அவள் மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தாள். முடியாமல் கண்களை தடைத்து கொண்டாள். காதல் பத்தி படிக்கிறது கேள்விப்படுறது எல்லாம் வேற. அதுல நீ விழுறப்ப அந்த உணர்வு இருக்கு பாரு, ச, அனுபவிச்சாதான் தெரியும் தெரியுமா? அவள் மென்மையாய் புன்னகைத்தாள். எனக்கா தெரியாது? நீ யாரையாவது காதலிக்கிறியா அனன்? நேரடியான இக்கேள்வியால் ஒரு நொடி திடுக்கிட்டவள் அவளிடம் இதற்கு மேல் மறைக்கக்கூடாது என்று எண்ணியவளாய் மெல்ல ஆமோதிப்பதாய் தலையசைத்தாள். யாரு என்று அவனின் அடுத்த கேள்விக்கு ஒன்னத்தாண்டா என்று பதில் தயாராய் அவள் நாக்கின் நுனியில் தொற்றிக் கொண்டிருந்தது. அவனும் குட், அப்ப நான் மிருதுலாவை நேசிக்கிறத நீ சரியா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் என்றான் நிதானமாய் ஏசியின் குழுமையில். அவள் நெருப்பின் நடுவே நிற்பதாய் தவித்தாள். அனன்யாவின் அமுத குரலில் எல்லோரும் கட்டுண்டு இருந்தார்கள். பொதுவாகவே அவள் குரல் இனிமையானது. நன்கு லயித்து பாடுவாள். இப்போது காதல் தோல்வி தந்த வேதனையில் மனம் சின்னா பின்னமாகி கதறி நான் உருகி அழைக்க, மிருதுலாட்ட நீ மயங்கியிருக்கிறியா என்று செல்வாவிடம் நிஜமாகவே வெம்பி வெடித்ததில் அனைவர் கண்களும் பணிக்கும் அளவு நிகழ வைத்தது பாடல். ஆனால் அவள் தட்டும் இதயத்துக்கு சொந்தக்காரனோ அவள் அருகே அமர்ந்திருந்த மிருதுலாவையே விழுங்குவது போல் பார்த்து கொண்டிருந்தான். செல்வா வீட்டு நவராத்திரி விசேஷத்திற்கு அவளை அழைத்திருந்தார்கள். அவன் ரகசியமாய் அவளிடம், அனன், எனக்காக மிருதுவையும் கூட்டிட்டு வாயேன் ப்ளீஸ் என்று கெஞ்சியிருந்தான். 2 தினங்களுக்கு முன் அவனிடம் ஆசையாய் தன் மனம் திறந்து காதல் சொல்ல போனவள் இடிப்போல் அவன் மிருதுலாவை நேசிக்கும் செய்தி கேட்டு எப்படி துடித்து போனாள். அதற்கு மேல் அவன் பேசிய எதுவும் அவளுக்கு அன்று மனதில் பதியவே இல்லை. அனன், எப்படியாவது என் காதலுக்கு நீதான் உதவி செய்யணும் என்ற வார்த்தைகளை கூட அவளை உலுக்கிதான் அவன் சொல்ல வேண்டி வந்தது. என்ன செய்யணும் சொல்லு என்றாள் ஒரு வழியாய். நான் அவளை சந்திக்கிறதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணேன் ப்ளீஸ். அவள் மனம் கவர்ந்த அவன் அவளிடம் கெஞ்சுகிறான். எதற்காக? அவளின் தோழியை காதலிக்க அவள் உதவ வேண்டுமா? அந்த நிலையிலும் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. ஓகே ஓகே பண்றேன், சரிதானே? அதற்கு ஏற்றாற்போல் நல்ல சந்தர்ப்பம்தான் இந்த நவராத்திரி விழா அமைந்தது. கொலு வச்சிருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்துடு. வெத்தலை பாக்கு வாங்கிட்டு அப்படியே சனி ஞாயிறு இங்கே தங்கிட்டு போகலாம் என்றாள் செல்வாவின் அம்மா சிவகாமி. அனன்யாவிற்கு உண்மையில் அங்கு போக மனமே இல்லை. செல்வா தன்னை மறுத்ததை, நிராகரிப்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அந்த காயம் ஆறாமல் 2 தினங்கள் அழுது தீர்த்தாள். கல்லூரிக்கு கூட போகவில்லை. தலையணையில் முகம் புதைத்து இரவின் இருளில் யாரும் அறியாவண்ணம் அழுதாலும் மறுநாள் கன்றி சிவந்து வீங்கிய முகம் காட்டிக் கொடுத்துவிடும். என்ன சானன், அழுதியா என்ன? தியா பதற மற்ற இருவரும் அந்த குரலின் அதிர்வு கேட்டு ஓடி வந்து சூழ்ந்து கொண்டு, என்னடி என்னாச்சு என்று கரிசனம் காட்டும் போது அவர்கள் மடி சாய்ந்து கதறத் தோன்றியது. ஆனால் அதற்கு மாறாக, சச்ச, சைனஸ் பிரச்சனைப்பா, ரொம்ப தலைவலிக்குது வேற, ராத்திரி சரியா தூங்கவும் முடியல, அதுதான் ஏதேதோ சமாதானம் சொன்னாள். பெற்றோரின் ஒரே பெண்ணான அனன்யா மிக தெளிவானவள். எந்த வம்பு தும்பினாலும் மாட்டாதவள். அதனால் அவள் சொன்ன காரணத்தை அரை தோழிகள் நம்பினார்கள். யாருக்கும் தெரியாமல் அவள் மனதில் மலர்ந்த காதல் யாருக்கும் தெரியாமலேயே கருகிப் போனது. யாரிடம் சொல்லி அழுது தீர்த்து ஒரு வழியாக மனம் சற்று சமாதானம் ஆன போதுதான்
செல்வாவின் அம்மா அவளை நவராத்திரி விழாவை காரணம் காட்டி தங்கள் வீட்டிற்கு கூப்பிட்டது. மிருதுவா அழைச்சிட்டு வா என்று செல்வாவின் ரகசிய கட்டளை வேறு. எப்படி மீற முடியும்? மனம் அழுதாலும் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் தோழியிடம் போனாள். மிருது, அத்தை வீட்டில் கொலு வச்சிருக்காங்க, கூப்பிட்டாங்க, வர்றியா? போயிட்டு வந்துடலாமே. மிருதுலா அவளை விசித்திரமாக பார்த்தாள். நான் எதுக்குடி? என்ன பதில் சொல்வாள் அனன்யா? செல்வாவின் அம்மாவும் இவளை மட்டும்தானே அழைத்தார். தோழிகளை கூட்டி வர சொல்லவில்லையே. சும்மா கொலு பார்க்கலாமேன்தான். போடி, எனக்கு அதுல எல்லாம் பெரிய ஆர்வம்லாம் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா? தடுமாறி போனாள் அனன்யா. சற்று யோசித்த பின், மிருது, எனக்கு உடம்பு குணமானாலும் முழுசா சரியாகல. அத்தைக்கிட்ட உடல்நலம் சரியில்லைன்னு சொன்னா பதறி போவாங்க. படிப்பை காரணம் காட்டினா சனி ஞாயிறு படிச்சுக்க கூடாதான்னு கேட்பாங்க. அதான் போயிட்டு வந்துடலாமேன்னு பார்க்குறேன். உடல்நலம் இல்லாத காரணத்தினாலதான் துணைக்கு உன்னைய கூப்பிடுறேன். ப்ளீஸ் வாயே என்றாள். நிஜமாகவே அனன்யா 2 நாட்களில் வாடி துவண்டு போயிருந்தாள். அது மனம் சம்பந்தப்பட்ட வாடல் என்பதை யாரும் அறியவில்லை. உடல்நலமில்லா காரணம் என்பதை நம்பினார்கள். அதனால் அதையே இப்போதும் அவள் சொன்னதால் மிருதுலாவால் மறுக்க முடியவில்லை. சிவாவோட ஸ்னோ பவுலிங் போகலான்னு இருந்தேன் என்று இழுத்தவள், சரி சரி, அவனோட நாளைக்கு போய்க்கிறேன், கிளம்பு, உன்னோட வர்றேன் என்றாள். அனன்யா சற்று தயங்க, என்ன என்றாள் மிருதுலா. இந்த ட்ரெஸ்லையா வரப்போற என்றாள் மென்குரலில் அனன்யா. எந்த நிமிடமும் இடையை விட்டு இறங்கி விடுவேன் பேர்வழி என்பது போல் பயம் காட்டி தொடையை இறுக்கி பிடித்த ஜீன்ஸும் குட்டை சட்டையும் தன் மாமா வீட்டில் எத்தகைய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தும் என்பது அவளுக்கு தெரியாதா? கடவுளே, என்ன அனன்யது, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்ச என்றாள் அலுப்பான குரலில் மிருதுலா. அழுத்தி ஏதாவது சொன்னால் வர மறுத்து விடுவாளோ, செல்வா ஏமாந்து போவானே என்ற பயம் எழ மென்மையாய், இல்ல மிருது, நம்ம ஊர்ல பூஜைக்கு போறப்ப ஒரு சுடிதாரோ பாவாடை தாவணியோ போட்டுக்கிட்டு போனா நல்லா இருக்குமேன்னு தான் சொன்னேன் என்று இழுத்தாள். ஐயோ, எங்கேயாவது உன் பாவாடை தாவணியை கொடுத்து கட்டிட்டு வர சொல்லாத, தலையெழுத்து, ஏதாவது சுடிதார் மாட்டிட்டு வரேன் இரு என்று உள்ளே போனாள் மிருதுலா. அனன்யாவிற்கும் அலங்கரித்துக் கொள்வதில் பெரிதாய் ஆர்வம் இல்லை. யாருக்காக அவள் அலங்கரித்து அழகாய் விளங்க ஆசைப்படுகிறாளோ அவன் வேறு ஒருத்திக்காக ஆவலாய் காத்திருக்கப் போகிறான். இருந்தாலும் தான் அழுது களைத்து வாடியிருப்பது மாமா குடும்பத்திற்கு தெரிய வேண்டாம் என்று எண்ணியவள் சிவப்பில் ஜருகை ஓடும் ஷிஃபான் சேலையும் அதற்கு ஏற்ற எளிய கெம்பு தோடு மாலையுமாய் அலங்கரித்துக் கொண்டாள். இதற்குள் அனார்கலி வகை சுடிதாரில் மேகாலய இளவரசி போல் வந்து நின்றாள் மிருதுலா. போலாமா? செல்வா வாசலிலேயே காத்திருந்தான். இவளுடன் மிருதுலா வந்து இறங்குவதை பார்த்தவுடன் அவன் முகம் மலர்ந்ததை அனன்யா கவனிக்க தவறவில்லை. ஹாய் அண்ணு என்று வாய் இவளை வரவேற்றாலும் அவன் கண்கள் மிருதுலா மீதே லயித்தன. முதன்முறையாய் பொறாமை என்றால் என்ன என்பதை உணர்ந்தாள் அனன்யா. இது என்னோட தோழி மிருதுலா, இது இவர் செல்வா என்று அறிமுகப்படுத்தினாள் அனன்யா. ஹாய் என்றான் அவன், வாயெல்லாம் பல்லாக. ஹலோ, ஏற்கனவே போன்ல அறிமுகம் ஆனவங்க தானே என்று சிரித்தாள் மிருதுலா. உள்ள வாங்க என்று அழைத்து போய் கொலு வைத்திருந்த அறையில் தானும் அவர்களுடன் உட்கார்ந்து அத்தை சொல்லை தட்ட முடியாமல் இதோ அனன்யா பாடும்போது கூட மிருதுலாவையை விழுங்குவது போல் பார்த்து கொண்டு இருக்கிறானே செல்வா. அவள் பாடல் துணையிழந்த பறவையின் கதறலாய் இல்லாமல் வேறு எப்படி இருக்கும்? கடைசியில் சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு அவள் கிளம்பும் போது, உடம்பு சரியில்லாம இருந்ததுன்னு இந்த பொண்ணு சொன்னா, சொல்லியிருக்க கூடாதா? இங்க வந்து தங்கி இருக்கலாம்ல. சரி போகுது, சனி ஞாயிறு தானே, 2 நாள் இங்கே இருந்துட்டு போலாம், இரு. உடம்ப பாரு எப்படி வாடி கிடக்குன்னு என்றாள் சிவகாமி அத்தை. செல்வா வீட்டில் 2 நாட்களா? யாரை விட்டு தொலைதூரம் ஓட நினைக்கிறாளோ அவன் வீட்டிலேயே வா தங்குவது? இல்லத்த, சும்மா சைனஸ் பிரச்சனை தான், அவ்வளவுதான். ஹோமியோபதி மருந்து எடுத்துட்டு இருக்கிறேன், இப்ப பரவாயில்லத்த. நான் கிளம்புறேன். ராத்திரி இவளை தனியா அனுப்ப முடியாதுல்ல. மாத்துறதுக்கு துணி கூட எதுவுமே இல்லை, புத்தகம்னு எதுவுமே நான் எடுத்துட்டு வரலையே என்று பிடிவாதமாய் கிளம்ப முயன்றாள். பாவி செல்வா, இவளை எப்போது புரிந்து கொண்டிருக்கிறான், இப்போது புரிந்து கொள்ள. அதுக்கு நானன் இவங்களை நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு உன் பாடப்புத்தகம் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்னு என்றபடி கண்களால் கெஞ்சினான். தான் அவன் வீட்டில் தங்க வேண்டும் என்பதை விட இப்போது மிருதுலாவுடன் வண்டியில் பயணப்பட வேண்டும் என்று துடிக்கும் அவன் ஆர்வத்தை அவள் புரிந்து கொண்டாள். வேண்டாம் என்று தாட்சண்யம் பார்க்காமல் அவளால் கிளம்ப முடியும். ஆனால் தன் மனம் தவித்தாலும் அவனை தவிக்க விட விரும்பாதது அவளுக்கே விசித்திரமாக இருந்தது.
சரி சரி என்று மெல்ல தலையாட்டியவள், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றாள் மிருதுலாவிடம். சச்ச என்றவள் அவனோடு புறப்பட்டாள். விசிலடித்துக் கொண்டு அவன் உற்சாகமாய் கிளம்பினான். அவர்கள் ஜோடியாய் போவதை பார்க்க முடியாதவளாய் மாடிக்கு ஓடினாள் அனன்யா. செல்வாவின் அக்கா வனிதா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அருகில் புரண்டு படுத்த அனன்யாவிற்கு தூக்கமே வரவில்லை. சற்று காற்றாட இருந்தால் தூக்கம் வரலாம் என்று தோன்றவே பால்கனி கதவை திறந்து ஒற்றை பிரம்பு நாற்காலியில் அமர்ந்தாள். காற்று சுகமாகத்தான் வீசியது. ஆனால் கொதிக்கும் மனதை அதனால் குளிர்விக்க முடியவில்லையே. நீர் கீழே செல்வாவின் அறை. எத்தனை முறை இப்படி இங்கு வந்து தங்கும் போதெல்லாம் உரிமையாய் இந்த வீட்டு மருமகளாய் தான் வலம் வரப்போவதை நினைத்து மகிழ்ந்து இருக்கிறாள். இனி அது தன் தோழி வீடாக ஆகிவிடுமே. செல்வாவை அவள் நேசித்து இருக்காவிட்டால் மாமா வீட்டில் தோழி வாழ்க்கைப்படுவதில் எத்தனை மகிழ்ந்திருப்பாள். குக்கு கடிகாரம் 11 முறை கூவியது. பாழாய் போன தூக்கம் மட்டும் கண்ணாமூச்சி ஆடியது. தூக்கவும் முடியாமல் எண்ணங்களின் வலைகளில் இருந்து விடுபடவும் முடியாமல் தவித்தவளுக்கு அருகில் மாமாவின் அறையில் இருந்து அவரும் அத்தையும் பேசும் குரல் கேட்டது. அதை கேட்க அவள் ஆர்வம் காட்டவில்லை. முதலில் அது ஏன் கவனிக்கவே இல்லை. ஆனால் இடையில் இவள் பெயர் அடிபட்டவுடன் தான் சட்டென சுதாரித்து கவனித்தாள். அனன்யா பிகாம் கடைசி வருஷம் படிக்கிறா. கெட்டிக்கார பொண்ணு. ICWAவையும் முடிச்சு வச்சிருக்கிறா. சிவகாமி குரலில் பெருமை பொங்கியது. அதுக்கு என்ன இப்போ? அவ கெட்டிக்கார பொண்ணு, நல்லா பாடுறா, படிக்கிறான்னு ஒரே அனன்யா புராணமா அளக்குற. மணி என்ன தெரியுமா? அட கேளுங்க, செல்வாவுக்கு MCA கடைசி வருஷம். சோதிக்காம விஷயத்துக்கு வா சிவகாமி. அனன்யா வந்ததும் செல்வா முகம் மலர்ந்ததை பார்த்தீங்களா? அவளை இங்க தங்க சொன்ன உடனே அவளோட துணிமணிகளை எடுத்துட்டு வர எப்படி ஓடனா பார்த்தீங்களா? இப்ப என்ன சொல்ல வர்ற? செல்வா அனன்யாவை விரும்புறான்னா? அப்படிதாங்க தோணுது. சரி, அவ நல்ல பொண்ணு, குடும்பமும் நல்ல குடும்பம் தான். என்ன தடை? உன் பையன் வேலையில சேரட்டும், நிச்சயம் பண்ணிடுவோம். சரிதானே? எனக்கும் அதுதாங்க தோணுது. நல்ல வேலை, ஏதாவது அரகுற உட உடுத்திக்கிட்டு தலைவரி கோலமா அலையிற இந்த கால பொண்ணை தேர்ந்தெடுக்காம நம்ம பையன் நல்ல பொண்ணா தேர்ந்தெடுத்திருக்கானே, அந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாங்க. இப்ப நிம்மதியா தூங்குமா. காலையில எனக்கு போர்டு மீட்டிங் வேற இருக்குது, சீக்கிரம் எழுந்திருக்கணும். அவர்கள் அறை விளக்கு அணைக்கப்பட்டது. அவர்கள் பேசியதை தெளிவாய் கேட்ட அனன்யா குலுங்கி குலுங்கி அழுதாள். கீழே செல்வாவும் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தான். கையில் தவழும் மொபைல் போனில் பதிவாகியிருந்த மிருதுலாவின் எழில் முகம் அவனது தூக்கத்தை முழுவதும் விரட்டியது. அவன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கிக் கொண்டிருந்தான். எது எப்படியோ சோகத்தால் மாடியில் அனன்யாவும், மகிழ்ச்சியில் கீழே அவனும் தூங்கவே இல்லை. தூங்காத விழிகள் 2. இரவு முழுவதும் தூங்காத அனன்யா விடியற்காலை 4 மணிக்கு தான் தன்னை அறியாமல் தூங்கத் தொடங்கினாள். உடம்பு சரியில்லாம இருந்திருக்கிறா, தூங்கட்டு விட்டுருங்க என்று விடிந்த பின்பும் வீட்டினரும் விட்டுவிட்டனர். இரவு முழுவதும் தூங்காத செல்வாவிற்கோ விடிந்ததும் தூக்கம் வரவில்லை. ஆனால் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக அவனுக்கு உடல் சோர்வு துளி கூட இல்லை. 4 மணிக்கே எழுந்து நடைபயிற்சி முடித்து அரை மணி நேரம் யோகாவும் தியானமும் செய்தான். குளித்துவிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கண்ணாடி முன்னின்று தன்னை மாற்றி மாற்றி அலங்கரித்துக் கொண்டான். கடைசியாக ஒரு வழியாய் திருப்தியாகி 8 மணிக்கெல்லாம் கிளம்பினான். இன்னைக்கு காலேஜ் கூட கிடையாது, எங்கடா கிளம்பிட்ட என்று தன் அம்மாவின் குரலுக்கு கூட சரியாய் பதில் சொல்லாமல் வண்டியை கிளப்பி சீறிப்பாய்ந்தான். வண்டியின் வேகத்தில் உடல் மிதந்தது. காற்று சிலுசிலுவென முகத்தில் மோதியது. மனம் அதைவிட உல்லாசமாய் பறந்தது. முதல் நாள் இரவு இதே வண்டியில் அவன் பின்னால் அவனது தேவதை உட்கார்ந்து வந்தாள். எந்தவித அனாவசிய கூச்சமோ குழப்பமோ இல்லாமல் அவன் தோளை பிடித்து கொண்டு வந்தாள். அந்த இடத்தை இப்போது தொட்டு பார்த்து கொண்டான். அவள் பேசியவை மனதுள் மீண்டும் மீண்டும் சுழன்றன. 2 வருஷம் எப்படி உன்னைய பார்க்காம விட்டேன்? குறைஞ்சபட்சம் கடைசி வருஷத்துலயாவது சந்திக்க முடிஞ்சுதே, ரொம்ப சந்தோஷம்பா. அண்ணன் சொன்னதுல இருந்து நீ ஒரு அறிவு ஜீவி வகைன்னு புரிஞ்சுச்சு. ரொம்ப போரா இருப்பேன்னு நினைச்சேன், இவ்வளவு இனிமையா பேசுறியே என்று அவள் அதிசயித்ததில் அவன் குளிர்ந்து போனான். பொண்ணுங்களா இருக்கீங்கன்னு உங்க வீட்டுக்கு நான் வந்ததில்ல. நீ அண்ணன் கூட எங்க வீட்டுக்கு வந்த 2-3 சந்தர்ப்பங்கள்லையும் நான் எதிர்பாராத விதமா வீட்டுல இருந்ததில்ல. அதான் இந்த தேவதையை பார்க்காம விட்டுட்டேன். துணிந்து அவளை தேவதை என்று சொல்லிவிட்டான். அவள் கழுக்கென்று சிரித்துவிட்டு அவன் தோளில் செல்லமாய் தட்டினாள். அண்ணுவோட தோழி உன்னோட தோழி இல்லையா? பின்ன ஏன் நீங்க வாங்க போங்கன்னு மரியாதையா பேசுற? சரிங்க மேடம், நீ வா போன்னு அப்படியே பேசுற என்ன என்றான் அவனும் குறும்பாய்.
ஹே என்று மீண்டும் அவனை முதுகில் தட்டியவள், ஆமா, ஹிந்தி ஆக்டர் மாதிரி இருக்கிற, அண்ணு எப்படி உன்னைய விட்டு வச்சிருக்கிறா என்றாள். இந்த ஹிந்தி ஆக்டருக்கு ஏத்த ஜோடி ஒருவேளை மிருதுலாதான்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கோ என்னவோ. பளிச்சென மறைமுகமாய் தன் மனதை திறந்து விட்டான். இப்படி சொல்லிவிட்டானே தவிர மனதில் சின்ன பயம் தலை காட்டாமல் இல்லை. உடல் லேசாய் நடுங்கியது. வண்டியை நிறுத்து முதல்ல என்று இறங்கி விடுவாளோ, பேசாம இருந்துடுவாளோ, கிடைச்ச சிறு சந்தர்ப்பங்கள்லையும் வழிகிறானே அப்படின்னு நினைப்பாளோ. நொடிக்கும் குறைவான நேரத்திற்குள் மனம் பல கேள்விகளை கேட்டுவிட்டது. அவளோ எதுவும் நடக்காதது போல இதற்கும் கலகலவென்று சிரித்தாள். அவனுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. அவள் வீட்டில் இறங்கிக் கொண்டு 5 நிமிஷம் இரு, அண்ணுவோட புத்தகங்களையும் துணிகளையும் கொண்டு வந்துடுறேன் என்று ஓடினாள். அவன் வாசலில் காத்திருந்தான். அவளை விட்டு பிரியவே மனமில்லை. மறுநாளும் அவளுடன் சுற்ற வாய்ப்பு கிடைத்தாள். இந்தா என்று ஒரு பையை அவள் நீட்டினாள். பெற்றுக்கொண்டு வண்டியின் முன் வைத்தவன், கிளம்பட்டா என்றான். பாய், குட் நைட். நாளைக்கு நீ வர்றியா? ஏன், எங்கேயாவது போயிட்டு வரலாமேந்தான். என் ப்ராஜெக்ட் விஷயமா கைடை போய் காலையில் 9 மணிக்கு பார்க்கணும். 1 மணி நேரம் வரக்கூட ஆகலாம். அதுக்கு பின்னாடி ஃப்ரீ தான். சரி, அப்போ 9 மணிக்கு உன் ப்ரொஃபஸர் வீட்டில் உன்னைய கொண்டு போய் விட்டுடுறேன். அப்புறம் எங்கேயாவது ஜாலியாக போயிட்டு வரலாம், சரிதானே? ஓகே. அதன் பின் வீடு வந்தவன் தான் உறங்கவே இல்லை. இப்போதும் உற்சாகமாய் அவளை பேராசிரியர் வீட்டில் கொண்டு விடத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். இவன் வண்டியில் மதியம் ஹோட்டலுக்கு போய் சேர்ந்த போது இவர்களுக்காக அங்கே ஒரு சின்ன கூட்டமே காத்திருந்தது. எல்லாம் அவள் நட்பு வட்டம்தான். இவங்கெல்லாம் எதுக்கு? அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. என்னோட ஹீரோ செல்வா தெரியுமா என்று இவனை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினாள். இது பிரீத்தி, இது கௌதம், இது ரம்யா, இது இது என்று அனைவரையும் அறிமுகப்படுத்தினாள். செல்வா கவனத்தில் எதுவுமே பதியவில்லை. அவளுக்காக தான் செலவழிக்கப் போவதாய் சொல்லியிருந்தான். இங்கே வந்து பார்த்தால் இத்தனை பேர். கல்லூரி புத்தகம் வாங்க 5000 பர்சில் இருந்தது. அத்தனையும் காலியா? தங்கள் தனிமைக்கு இடையூறு என்ற எரிச்சல் தான் எழுந்தது. என்ன செல்வா, ஸ்வீட் சர்ப்ரைஸா உங்களுக்கு என்றான் ஒருவன். கடுப்பை காட்டிக்கொள்ளாமல் இவன் சிரித்து வைத்தான். இத்தனைக்கும் மத்தியில் அவள் அருகே அமர்ந்து தொட்டு தொட்டு பேசியது இவனுக்கு போதையை ஏற்படுத்தியது. மற்ற எல்லாம் மறந்தே போனது. 3000 ரூபாய்க்கு பில் செலுத்தும் போதும் மனசாட்சியை அடக்கி வைக்க முடிந்தது. மயாஜால் போகலாமேன்னு செல்வா ஆசைப்பட்டாண்டி மிருதுலா சொல்ல இவனுக்கு பகீர் என்றது. இத்தனை பேருக்கும் டிக்கெட் எடுக்க காசு போதுமா? சுமன் டிக்கெட் எடுத்துட்டா, இப்ப கிளம்புனா சரியா இருக்காதா? அவனுக்கு அப்பாடா என்று இருந்தது. தன்னை மட்டுமே அவர்கள் சுரண்ட நினைக்கவில்லை என்ற திருப்தியும் எழுந்தது. முதல் நாளே தன் நட்பு வட்டத்தில் இவளை தன் நாயகனாய் அவள் அறிமுகப்படுத்தி இருப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்பட்டது. இத்தனை ஆண் நண்பர்கள் இருந்த போதும் அவள் தன்னை தேர்ந்தெடுத்ததில் பெருமை பிடிபடவில்லை அவனுக்கு. அவர்கள் மேல் எழுந்த எரிச்சல் கூட சற்று மட்டுப்பட்டு விட்டது. படம் பார்க்கும் போதும் அவள் அருகேதான் உட்கார்ந்தான். மெல்ல தோள் மீது கை போட்ட போதும் ஒன்றும் சொல்லவில்லை. படம் எதுவும் அவன் மனதில் பதியவில்லை. படத்தை விட அவளை பார்த்த கணங்கள் தான் அதிகம். வெள்ளித்திரையின் வெளிச்சத்தில் இருளில் தெரியும் மல்லிகையாய் மிளிர்ந்தாள். காதல் காட்சிகளை புன்னகையுடன் ரசித்தாள். சண்டை காட்சிகளில் கும்பலோடு சேர்ந்து குஷியானாள். சிரிப்பு காட்சிகளில் விழுந்து விழுந்து சிரித்தாள். படம் பார்க்கும் ஜோரில் அவனது மடியில் தட்டினாள். தோளில் இயல்பாய் சாய்ந்தாள். மெல்ல தொட்டபோது அவனுள் மின்சாரம் பாய்ந்தது. அவள் தன் மீது தெளித்திருந்த நறுமணம் அவனுள் இறங்கியது. கிறுகிறுத்து போனான். எதுவும் சாப்பிட பிடிக்காமல் வீட்டினர் நிர்பந்தத்திற்காக ஏதோ குறித்துவிட்டு சோர்ந்து படுத்திருந்த அனன்யா அப்போதுதான் காற்றாட வந்து வாசலில் உட்கார்ந்தாள். வனிதா மாமா இருவரும் ஏதோ பேசிக்கொண்டிருந்தவர்கள் இவளை பார்த்தவுடன், இப்படி வந்து உட்காரம்மா என்றனர். இல்லமம்மா, பரவாயில்ல என்றவள் படிக்கட்டிலேயே அமர்ந்தாள். அப்போதுதான் உள்ளே நுழைந்தான் செல்வா. மணி இரவு 10 இருந்தது. நாள் பூரா அப்படி எங்கடா போயிட்ட என்றார் சேகர். அதுவும் அனன்யா நம்ம வீட்டில் தங்கி இருக்கிறப்ப இப்படியா ஊர் சுத்த போவ என்றார் சிவகாமி குரலில் சற்று ஏக்கத்துடன். லக்ஷரர் ஒருத்தர் வர சொன்னாருமா, 1 மணி நேரத்து போல ஆகும், திரும்பிடலான்னு நினைச்சேன். ஆனா நாள் முழுசும் போயிடுச்சு என்றான் சரளமாக. தனக்கு இப்படி பொய் சொல்ல வருவதில் அவனுக்கே ஆச்சரியம். கூடவே அப்பாவை நோக்கி, அவருக்காக சில புத்தகங்கள் வாங்கினேன்ப்பா, 5000 ஆயிடுச்சு. திருப்பி கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்போ எப்படின்னு தான் தெரியல என்றான் சாதுரியமாக.
சற்று யோசித்த சேகர், பரவாயில்ல, வாத்தியாருக்கு தானே கொடுத்துருக்குற, நீயா போய் கேட்காத, 5000 பெரிய காசு தான், இருந்தாலும் போயிட்டு போது விடு என்றார். எனக்கு புத்தகம் வாங்க பணம் வேணுமேப்பா, நாளைக்கு எடுத்து கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்பா என்று படியேறும்போது அனன்யாவை ஜாடையாய் அழைத்தான் செல்வா. அவளும் எழுந்து அவன் பின்னால் போனாள். உனக்கு தான் நன்றி சொல்லணும் அண்ணு. மிருதுவோட அன்பு எனக்கு கிடைக்க நீதான் காரணம். இன்னைக்கு பூரா நான் அவளோட தான் இருந்தேன் தெரியுமா என்றான். அடப்பாவி, அப்போ அந்த 5000 போன இடம் ஆசிரியருக்கு இல்லையா? அவள் முகம் அவன் எதிர்பார்த்த அளவு மலராததில் அடிபட்டு போனவனாய், ஏய் அண்ணு என்னாச்சு என்றான். இல்ல செல்வா, மிருது ஆண் பெண் பேதம் இல்லாம எல்லார்கிட்டையும் சகஜமா பழகிற பொண்ணு. அவ உன்னை நிஜமா நேசிக்கிறாளா? எல்லார்கிட்டையும் பழகிறதுக்கும் மனசுக்கு பிடிச்சவங்கிட்ட ஒரு பொண்ணு பழகிறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா அண்ணு? மெல்ல புன்னகையை முகத்தில் படர விட்டவள், சந்தோஷம்பா, காதல் தோல்வியை சந்திக்க மனசுல ரொம்ப திடம் வேணும் செல்வா. அந்த வேதனை உனக்கு எப்பவும் ஏற்படக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். தப்பா நினைச்சுக்காத என்ன? சொல்லும் போதே அவள் மனம் வலித்தது. உன்னை போய் தப்பா நினைக்க முடியுமா அண்ணு? சரி, குட் நைட், போய் தூங்கு என்று தன் அறையை நோக்கி திரும்ப நடந்தான். செல்வா, ஒரு நிமிஷம். என்ன? அடிக்கடி இப்படி ஆயிரக்கணக்கில் செலவழிக்காத, மாமா தாங்க மாட்டாரு. நீ சம்பாதிச்சு அவ உன் மனைவியான பின்னாடி என்ன வேணும்னாலும் செலவு செய்ய. இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிடு என்ன என்றவள் திரும்பி பார்க்காமல் மாடி ஏறி தன் அறைக்கு போனாள். திங்கட்கிழமை பரபரப்பு சற்று அடங்கிய மதிய நேரம். சிற்றுண்டி விடுதிக்குள் நுழைந்தாள் மிருதுலா. ஓர மேசையில் இடம் பிடித்து வைத்திருந்த தோழி சுகன்யா இவளை பார்த்து கையசைத்தாள். அவளை நோக்கி போனாள் மிருதுலா. ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கிறேன் மிருது, சரிதானே? ஏதோ ஒன்று, இங்கே எதுதான் சுவையா இருக்குது என்றபடி நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தாள் மிருதுலா. ஏய், இன்னைக்கு யார் சமையல் முறை? எதுவும் செய்யலையா? சாப்பாடு எடுத்துட்டு வரலையே நீ? நான் தான் இன்னைக்கு சமைக்கணும். 2 மாவு பாக்கெட் வாங்கி இட்லி ஊற்றி வச்சுட்டேன். பொடியை தொட்டு காலையில் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதையே என்னால் மதியமும் சாப்பிட முடியுமா சொல்லு? அப்போ மற்றவங்க அவங்க அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. இட்லி சாப்பிட்டுட்டு அதையே மதியத்துக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி, ஹெச்ஓடி உன்னை எதுக்கு கூப்பிட்டாங்க? வேற என்ன, ஒரே அறிவுரை மழை தான். சிறுசுங்க சந்தோஷமாக இருந்தால் பெருசுங்களுக்கு பொறுக்காதே. பிரதீப் மதியம் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருந்தான். ஹெச்ஓடி கொடுத்த மண்டகப்படியில் எனக்கு மூடே போயிடுச்சு. இன்னைக்கு இங்கே தான் சாப்பாடுன்னு தலையில் எழுதியிருக்கு போல. அதற்குள் இவர்கள் உணவு தயாராகிவிட சுகன்யா போய் எடுத்து வந்தாள். சற்று நேரம் பேசாமல் உணவில் கவனம் செலுத்தினார்கள். சுடிதார் நல்லா இருக்குடி என்றாள் திடீரென சுகன்யா. இருக்காதா பின்ன, 2000ல செல்வா வாங்கி கொடுத்தான். இது யாரடி புது செல்வா? உன் ஆண் நட்பு வட்டத்துல புது வரவா இருக்கு? தலையாட்டினாள் மிருதுலா. என்னோட அரை தோழி அனன்யாவோட உறவு. போன வெள்ளிக்கிழமை அவங்க வீட்டுக்கு அண்ணனோட போனேன். அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டான். 2 நாள் கூடவே சுத்தினா. நேத்து இதை வாங்கி கொடுத்தான். சற்று மௌனம் காத்த சுகன்யா நிதானமாக கேட்டாள். இதெல்லாம் சரியா மிருது? எதுடி, நீ செல்வாவை விரும்புறியா? கலகலவென சிரித்தாள் மிருதுலா. ஒருத்தன் கூட சிரிச்சு பேசுறதுக்கு பேரு காதல்னா எனக்கு 4-5 காதலர்கள் இருக்காங்கம்மா சுகன்யா. அதைத்தான் தப்புன்னு சொல்றேன் மிருது. எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசி விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிக்கிறியே, இதெல்லாம் தப்பு இல்லையா? நானா வாங்கி தர சொல்ல கேட்குறேன். வாங்கிக்கோன்னு கெஞ்சுறானுங்க. காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன்னு துடிக்கிறானுங்க. நான் என்ன பண்ணுறது? நீ காதலிக்கிறதா நினச்சி அவங்க அப்படி நடந்துக்கலாம் இல்லையா? நான் வாயை திறந்து காதலிக்கிறேன்னு சொன்னேனா? கூப்பிட்டு கேள் அவனுங்களை. யாராவது ஒருத்தங்கிட்டையாவது அப்படி சொன்னேன்னு சொல்லட்டும். இளமை காலம் போனால் வராதுடி. இந்த காலகட்டத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிடணும். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். ஆண்கள் மேலே பரிதாபமே படாத சுகன்யா. அவங்க மலருக்கு மலர் தவிர வண்டு கூட்டும். பொண்ணோட பழகிறது அவங்களுக்கு மகிழ்ச்சினா அதில் சில ஆதாயம் நாம பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்குள்ள மிருது, உனக்கு புரியாது சுகன்யா. நீ உன் குடும்பத்தோட இருக்கிற. நாங்கள் குடும்பம் சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து புது ஊரில் இருக்கோம். பாதி ராத்திரியில் வயிற்று வலின்னா பொண்ணுங்களுக்காக நான் மருந்து கடைக்கு ஓட முடியுமா சொல்லு? ஒரு ஃபோன் செஞ்சா போதும், ஒரு ஆண் நண்பன் மாத்திரையோட வந்து வாசல்ல நிற்பான். புரியுது தானே? சுகன்யாவிற்கு புரியவில்லை. அப்போ ஒருத்தனையே தேர்ந்தெடுத்து உண்மையா பழகி அவனையே கல்யாணம் செஞ்சுக்கலாமே. அப்படித்தான் பிருந்தா, தியா எல்லாரும் செய்கிறாங்க. அவங்க காதல் கல்யாணம் வரையும் போகுமான்னு இப்பவே கவலை ஆரம்பிச்சிடுச்சு அவங்களுக்கு. எனக்கு என் மாமா பையன் மாதம் 8 லட்சம் சம்பாதிச்சுட்டு காத்துட்டு இருக்கான் அமெரிக்கால. என்னோட படிப்பு முடிய வேண்டியது தான் பாக்கி. உடனே டும் 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 தான், தெரியுமா? அடிப்பாவி, இந்த பசங்களோட சினிமா கடற்கரைன்னு எல்லாம் போயிட்டு வரையேடி. ஆக என் கற்பு போயிடுமா என்ன? ரொம்ப போச்சுன்னா தோளில் கை போடுவானுங்க, இடுப்பை கிள்ளுவானுங்க, அவ்வளவுதான். உன் கை என் மேலே பட்டுறது இல்லையா?
அது மாதிரி தான் இதெல்லாம். அப்போ அந்த செல்வா அண்ட் கோல யாரையும் நீ கல்யாணம் செஞ்சுக்க போறது இல்ல? தோல் குலுக்கினாள் மிருதுலா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். எல்லாம் படிக்கிற பசங்க. எப்போ படிப்பு முடிச்சு, எப்போ வேலை கிடச்சி, எப்போ லட்சங்களை சம்பாதிக்க போறானுங்க சொல்லு. என் ராகவ் ஏற்கனவே நிறைய சம்பாதிக்கிறாரு. நீச்சல் குளத்தோட வீடு, 2 காருன்னு எனக்கு ஒரு கனவு வாழ்க்கை காத்திருக்கு சுகன்யா. போன மாதம் என் பிறந்த நாளுக்கு ஊருக்கு போனேன்ல, எனக்காக 5 லட்சம் அனுப்பி வைர நகை வாங்கிக்க சொன்னாரு. அவர் எங்க ஒரு சுடிதாருக்கு 2000 செலவு செய்ய 100 முறை யோசிக்கிற செல்வா எங்க சொல்லு. அலட்சியமாய் மிருதுலா சொல்ல முகம் தெரியாத செல்வாவிற்காக பரிதாபப்பட்டாள் சுகன்யா. இலவு காத்த கிளியாய் தான் இருப்பதை அறியாமல் மிருதுலாவையே சுற்றி வந்தான் செல்வா. அவளையே நினைத்தான், சுவாசித்தான். எப்போதும் அதிக மதிப்பெண்கள் பெறுபவன் அந்த செமஸ்டரில் சராசரியான மதிப்பெண்களையே எடுத்தான். அவளுக்காக செலவழிப்பதும் குறையவே இல்லை. அனன்யா அப்போது ரொம்ப வருத்தப்பட்டாள். அவளை பொறுத்தவரை காதல் என்பது ஒருவனை உயர்த்துவதாய் இருக்க வேண்டும். அன்பை விட உன்னதமான ஒன்றை உலகில் காண முடியுமா என்ன? அந்த அன்பின் காரணமாய்த்தானே அம்மா என்பவள் உயர்ந்து நிற்கிறாள். அவள் ரொம்பவே கவலைப்பட்டாள். அதை அதிகரிக்கும் விதமாய் பிருந்தா அன்று அவளை அழைத்து பேசினாள். உன் ஆளு செல்வாவோட அக்கா வனிதா என்கிட்ட பேசினாப்பா என்றாள் எடுத்தவுடனேயே. வனிதாவுடன் பிருந்தா ஒரே அலுவலகத்தில் வேலை செய்வதால் தானே இந்த வீடே அனன்யாவிற்கு அறிமுகமானது. அவ்வப்போது இப்படி மாமா வீட்டு செய்தி ஏதாவது பிருந்தா மூலம் வருவதுண்டு. ஆனால் இன்றோ வனிதா என்று நேரடியாய் சொல்லாமல், உன் ஆளு செல்வாவோட அக்கா என்ன அப்படின்னு ஏன் சொல்றா? அவன் என்னோட ஆளா என்று குழம்பியவளாய் நின்றாள் அனன்யன். செல்வா உன்னைய விரும்புறான் போல இருக்கிறதே. காதல் மயக்கத்துல படிப்பை கோட்டை விட்டுடுவானான்னு வீட்டுல எல்லாரும் கலங்குறாங்களாம். ஏனோ பழைய உற்சாகம் உன்கிட்ட குறைஞ்சாலும் நீ என்னவோ தெளிவாதான் இருக்கிற, ஒழுக்கமாதான் படிக்கிற. அவன் மட்டும் ஏன் தடுமாறணும்? ஏதோ தோணுச்சு பேசிட்டேன். மற்றபடி வனிதா இதை பத்தி உன்கிட்ட என்னை பேசலாம் சொல்லல என்று தோள் குலுக்கினாள் பிருந்தா. என்ன பதில் சொல்வாள் அனன்யா? தன்னை காதலித்திருந்தால் இப்படியா அவனை சரிய விட்டிருப்பாள்? அவன் காதலை இழந்தது மட்டுமல்லாமல் வீண் பழிவேறு இவள் மீதா? ஏதாவது பிரச்சனையா என்றாள் உண்மையான கரிசனத்துடன் பிருந்தா. இவள் முகம் போன போக்கை பார்த்துவிட்டு, சொல்றதா வேணாமா? என்னைக்கு இருந்தாலும் வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டிய விஷயம்தானே. செல்வா விரும்புறது என்ன இல்ல மிருதுலாவ. சொல்லும் போதே கண்களில் நீர் திரண்டு விட்டது அனன்யாவிற்கு. சட்டென நாற்காலியில் இருந்து இறங்கி கீழே உட்கார்ந்து அவளது கைகளை பிடித்தபடி, என்னடி சொல்ற என்று கேட்டாள் பிருந்தா. சர்க்கரை இருக்கிறப்ப ஏன் இந்த முட்டாள் இழுப்பப்பூவுக்கு ஆசைப்படுறா என்று நினைத்து கொண்டாள். இது அவனோட வாழ்க்கை, அவனே தேர்வு செஞ்சது. நாம யாரு விமர்சிக்க? அவனோட வீட்டுக்கு இந்த விஷயம் இப்ப நம்ம மூலம் தெரியணுமா என்றாள் அனன்யா கெஞ்சலாக. வேண்டாமே என்ற அர்த்தத்தில் பிருந்தா யோசனையாய் தலையசைத்தாள். இப்படியே விஷயத்தை விட்டுவிட விரும்பவில்லை அனன்யா. அந்த வார இறுதி விடுமுறையில் அவனது வீட்டிற்கு சென்றாள். மிருதுலா தன் ஊருக்கு போயிருந்தாள். அதனால் நிச்சயம் அவன் வீட்டில் இருப்பான் என்று நினைத்தாள். என்ன வீட்டு பக்கமே காணா உன்னைய என்று அத்தை சிரிக்க, அவ பார்க்க விரும்புற வெளியவே பார்த்துடுவாளா இருக்கும், அதான் இத்தனை தூரம் வர வாய்ப்பு இல்லை என்று வனிதா கேலி செய்ய, மாமா வாமா என்றார் பிரகாசமாய் சிரித்தபடி. எல்லாவற்றிற்கும் பொதுவான பதிலாய் சிரித்து வைத்தாள். வீடே தன்னை மருமகளாய் அங்கீகரித்து ஆர்ப்பரித்த போதும் உண்மையில் அது நடக்கப் போவதில்லை என்று நினைத்த போது மனம் முழுக்க வலித்தது. தன்னை இந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்களே என்ற பயமும் பதற்றமும் கூட எழுந்தது. செல்வாவிடம் எல்லாவற்றையும் பேசிவிட முடிவெடுத்தாள். மதிய உணவு முடிந்து எல்லோரும் அவரவர் அறையில் சிறு தூக்கம் போட ஒதுங்கிய போதுதான் மெல்ல செல்வாவிடம் பேச அவளுக்கு அவகாசம் கிடைத்தது. அவன் தொலைக்காட்சியில் ஆழ்ந்து இருந்தான். செல்வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. பட்டண தொலைக்காட்சியை அணைத்தவன், சொல்ல. என்ன அனுமதியெல்லாம் கேட்கிற என்றான் சிரித்து கொண்டே. பிருந்தா தன்னிடம் பேசியவற்றை அவள் சொன்னாள். அவன் பொறுமையாய் கேட்டுக்கொண்டான். ஐம் சாரி அண்ணு, உன்னையும் என்னையும் என் குடும்பம் இணைச்சு பேசி ஏன் இவங்க புத்தி இப்படி போகுது? கவலைப்படாத என்ன. ஐம் ரியலி சாரி, நான் சரி செஞ்சிட்றேன் என்று பதறி போனான். நாம நேசிக்கிறதா அவங்க நினைக்கிறது அத்தனை தவறான விஷயமா செல்வா என்று நினைத்து கொண்டாள். அது இப்போ பெரிய பிரச்சனை இல்லை செல்வா. உன்னோட மதிப்பெண்கள் குறைய ஆரம்பிக்குதே. கல்லூரியில வளாகத் தேர்வு வேற நடத்துவாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் வேலைக்கு ஆள் தேட வரும்போது நீ எல்லாத்துலேயும் கோட்டை விட்டுடுவியோன்னு எங்க எல்லாருக்குமே பயமா இருக்கு. அவள் கரிசனம் வார்த்தைகளில் வழிந்தது. புரியுது அண்ணு,
இனி பழையபடி படிப்பிலையும் கவனம் செலுத்துறேன் என்றான். அவளை புரிந்து கொண்ட தோழமை அதில் வெளிப்பட்டது. தினமும் அவளோட சுத்துற, போதாதுன்னா ராத்திரி முழுசும் செல்போன்ல பேசணுமா? அவன் திடுக்கிட்டான். யாரு, நானா? தினமும் அவளை சந்திக்கிறது இல்லையே அண்ணு. அதே மாதிரி ராத்திரி முழுசும் நான் பேசுறதும் இல்லையே. அவளுக்கு நட்பு வட்டம் ஜாஸ்தி. மற்றபடி அவன் நினைவுதான் என்னை அதிகம் தாக்குது. இனி திருத்திக்கிறேன் என்ன? நல்லது என்று சிரித்தாலும் உள்ளே அவளுள் எச்சரிக்கை மணி அடித்தது. எனக்கென என்று அனன்யாவால் விஷயத்தை விட முடியவில்லை. மிருதுளாவிடம் பேச முடிவெடுத்தாள். ஆனால் மிருதுளாவை அறையில் சந்தித்து பேசும் பொழுதுகளே அரிதாகி வந்தன. இரவு 10 மணி வாக்கில் வருபவள் சில நாட்கள் சாப்பிடக்கூட மாட்டாள். செம களைவுப்பா என்று படுத்து விடுவாள். காலை 7:30 மணிக்கு முன் எழமாட்டாள். அவள் சமைக்க வேண்டிய நாட்களில் அவசரமாய் ஒரு நூடுல்ஸ், இட்லி, உப்மா என்று எதையாவது செய்துவிட்டு ஓடிவிடுவாள். அப்படிப்பட்ட காலை நேர அவசரத்தில் என்ன பேசுவது? தினமும் இரவு வர தாமதமாக காரணம் இவளும் செல்வாவும் ஊர் சுற்றுவதால்தான். ஆக அவன் மதிப்பெண் எப்படி குறையாமல் போகும்? ஞாயிறும் வீட்டில் இருப்பதில்லை என்று நினைத்து இருந்தது தவறாகிவிட்டது. மணிக்கணக்கில் இவர் யாரோடு இரவு கொஞ்சி கொஞ்சி பேசுகிறாள்? அப்படி இப்படி என்று வெளியே போக முடியாத ஒரு மழை நாளில் அவளை பிடித்து விட்டாள் அனன்யா. பால்கனியில் காதில் மாட்டிய ஹெட்போன் பாடலுக்கு ஏற்ப தலையாட்டி மழைச்சாரலை ரசித்தவள் முன்பு சூடாய் ஏலக்காய் டீயை நீட்டினாள் அனன்யா. ஹாய் அண்ணு, இப்படி சூழலுக்கு ஏற்ப உன்னை தவிர யாராலப்பா பார்த்து பார்த்து செய்ய முடியும்? ரொம்ப தேங்க்ஸ்டா என்றபடி தேநீரை வாங்கி கொண்டாள் மிருதுளா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் மிருது, சொல்லு என்று காதில் மாட்டியிருந்த கருவியை உருவி போட்டாள். காதலிக்கிறது தப்பில்ல, ஆனா அது கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. காதலனை உயர்த்தி நாமளும் உயரணும். அவளை ஆழமாய் பார்த்தவள் ஓகே என்று தலையாட்டினாள். அதே நேரம் நட்பு வட்டத்தோட எல்லை எதுன்னு புரிஞ்சுக்கணும். குறிப்பா என்னதான் சமத்துவம் பேசினாலும் ஆண்களை ஒரு எல்லையோட நிறுத்தி வச்சுக்கிறது நல்லதுதான். பெருமூச்சு விட்ட மிருதுளா, இப்ப என்ன சொல்ல வர்றான்னு? எதுக்கு இந்த திடீர் அறிவுரை மழையிலா? இதெல்லாம் நீயும் நானும் ஒத்துப்போகாத விஷயம்னு உனக்கு தெரியாதா என்றாள் அலுப்பாக. நான் ஒதுங்கிதான் இருந்தேன் மிருது, ஆனா இதுல செல்வா வாழ்வும் இணைஞ்சிருக்கே. உன்னால அவனோட மதிப்பெண்கள் எல்லாம் குறையுது. நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதா? அவனோட தான் உன் வாழ்க்கைன்னு முடிவான பின்னாடி இப்படி ராத்திரி எல்லாம் யார் யார் கூடவோ நீ சிரிச்சு பேசுறதெல்லாம் அவ்வளவு நல்லா இல்லையா? சட்டன முகம் சிவந்து போனது மிருதுளாவிற்கு. கோபமாய் எழுந்தவள் கத்தினாள். என்ன சொன்ன? என் வாழ்க்கை செல்வா கூடன்னு முடிவாகிடுச்ச? யார் சொன்னது? அவளது கோபத்தை எதிர்பார்த்திராத அனன்யா ஆடிப்போனாள். எல்லார்கிட்டையும் பேசி பழகிற மாதிரி தான் உன் செல்வா கிட்டையும் பழகிறேன். அவன் முட்டாள்தனமா அதை காதல்னு எடுத்துக்கிட்டா நானா பொறுப்பு? அவனோட மதிப்பெண்கள் குறைஞ்சு போனா அதுக்கு நானே தான் காரணமா? மிருதுளா பேச பேச உடைந்து போனாள் அனன்யா. உடனே பதில் பேச முடியாமல் தொண்டை அடைத்தது. உதடுகள் துடித்தன. கண்களில் நீர் புரண்டது. தனக்கே இந்த செய்தியை கேட்க முடியவில்லையே. செல்வா கேட்டால் எப்படி உடைந்து போவான்? படிப்பில் கவனம் செலுத்து என்றவுடன் எப்படி புரிந்து கொண்டான்? அதில் கூட இவளுக்காக தானே கரிசனப்பட்டான். நீ சொல்றது உண்மைதான் அண்ணு. வளாக தேர்வுல தேர்வாகிட்டா பெரிய நிறுவனத்துல உடனே வேலை. பரிச்சு முடிஞ்ச கையோட சேர்ந்துடலாம். எடுத்த உடனே 20-30,000 சம்பளம் கிடைக்கும். தெம்பா போய் மிருதுவ பொண்ணு கேட்கலாம். அவளை மகாராணி மாதிரி வச்சுப்பேன். இனி ஆர்வமா படிக்க போறேன் என்று தன்னிடம் அன்று எப்படியெல்லாம் இவளுக்காக உருக்கினான். இவ என்னடான்னா? உடல் பலமெல்லாம் போய்விட்டது போல் இருந்தது அனன்யாவிற்கு. கஷ்டப்பட்டு வார்த்தைகளை கோர்த்து மிருது, நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்றாள். அது மட்டும் இல்ல அண்ணு, இரவெல்லாம் கண்டவங்க கிட்ட நான் பேசுறதுன்னு சொல்றியே, அது யாரோ இல்ல, என்னை கட்டிக்க போறவர். அமெரிக்காவில் லட்சங்களை சம்பாதிச்சுக்கிட்டு எனக்காக பங்களா கார்னு சேர்த்து வச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்காரு. அடுத்த வாரம் எனக்கு நிச்சயதார்த்தம். என் பரீட்சை முடிஞ்ச உடனேயே கல்யாணம். மடமடவென மிருதுளா கொட்டி தீர்த்தாள். அனன்யா அரண்டு போனாள். அவளால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. அப்போ செல்வாவோட கதி? அவனா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டா நானா பொறுப்பு? அவனை காதலிக்கிறதா ஒரு முறையாவது அவன்கிட்ட சொல்லி இருக்கேன், நான் கேட்டுப்பாரு. நான் அழகா இருக்கேன், கட்டிக்கிட்டா என்ன மாதிரி ஒருத்தைய கட்டிக்கணும்னு பசங்க ஏதேதோ சொல்லி பிணாத்துவாங்க. எல்லாத்துக்கும் சிரிச்சுக்குவேன். மற்றபடி என் நடை உடை பாவனையால யாரையும் ஈர்க்க முயற்சி செய்யறதில்ல. புரிஞ்சுக்கோ அதை முதல்ல. இது மாதிரி இனிமே யாராவது பேசுறதா இருந்தா நான் நட்பையே அத்தோட முறிச்சிடலான் இருக்கிறேன் என்று கராராய் சொன்னவள் விருட்டனை எழுந்து போனாள். அனன்யாவால் மேலே எதுவும் பேச முடியவில்லை. இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. மாற்றி மாற்றி யோசித்தாள். புரண்டு புரண்டு படுத்தாள்.
செல்வா இதை எப்படி தாங்கிக்குவான்? அவன்கிட்ட சொல்றதா? நிச்சயம் சொல்லிதான் ஆகணும். ஆனா எப்படி எப்படி சொல்றது? இப்போ சொல்லாட்டின்னா அவனுடைய வளாகத் தேர்வு, கடைசி ஆண்டு தேர்வெல்லாம் பாதிக்காதா? தன்னை மீறி அவனுக்காக அவள் மனம் ஓலமிட்டு அழுதது. காலையில் எழுந்தவுடன் மிருதுலா விழிப்பதற்காக குறுக்கும் நெடுக்கும் நடந்தபடி இருந்தாள் அனன்யா. அவள் எழுந்து பல் தேய்த்து காப்பி குடிக்கும் வரை காத்திருந்தவள், மிருது ஒரு நிமிஷம் என்று தங்கள் அறைக்கு அழைத்து வந்தாள். செல்வா பத்தி எதுவும் பேச மிருதுலா அவசரமாய் தடுத்தாள். இடை புகுந்து, இல்ல, இதுக்கு பின்னாடி எதுவும் பேச மாட்டேன். ஒரே ஒரு வேண்டுகோள். வனிதா கல்யாணம் நிச்சயமாயிருக்குது, தெரியும்ல? இவனுக்கும் பரீட்சை வருது, வளாகத் தேர்வு இருக்கு. இப்படிப்பட்ட காரணங்களால அதிகம் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டான். பரீட்சை முடிகிற வரை தயவு செஞ்சு உன் கல்யாணம் பத்தி எதுவும் அவன்கிட்ட சொல்லிடாத ப்ளீஸ். சற்று யோசித்தாள் மிருதுலா. நீ இயல்பா இருந்தா போதும்னு சொல்றேன், கெஞ்சினாள் அனன்யா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதவரை சரி என்றாள் கடைசியில் மிருதுலா. அடுத்து சமைத்துக் கொண்டிருந்த பிருந்தாவிடம் வந்தாள். இன்னைக்கு மதியம் உன் ஆபீஸ்க்கு வர்றேன், சாப்பிட எங்கேயாவது போகலாம், கொஞ்சம் பேசணுமே என்றாள். பிருந்தா நன்றாக சாப்பிட்டாலும் அனன்யாவால் எதையும் ரசித்து சாப்பிட முடியவில்லை. பிருந்தா ஏதேதோ பேசியதையும் கவனிக்கவில்லை. வனிதா என் வேலைக்கு வரல என்றாள். உணவை குறித்தபடி அனன்யா திடீரென்று, என்ன நீ எந்த உலகத்துல இருக்க? அடுத்த வாரம் கல்யாணம்ல, அதான் பொண்ணு லீவு போட்டுருச்சு. துணி தைக்க அழகு நிலையம் போகணும்னு அவளோட நீயே ஷாப்பிங் சுத்திக்கிட்டு இருப்பேன்ல நினைச்சேன். என்ன விஷயம்? பேசணும்னு சொன்ன, இப்படி எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க. ஏதாவது பிரச்சனையா? நீயாவே இல்லையே. பெருமூச்சு விட்ட அனன்யா மெல்ல செல்வா மிருதுலா விஷயம் பற்றி எல்லாவற்றையும் சுருக்கமாய் விவரித்தாள். என்னடி சொல்ற? அவ கழட்டி விட்டுட்டாளா? அப்பவே நினைச்சேன் பழம் மாதிரி நீ இருக்கப்ப காயை ஏன் அவன் விரும்புறான்னு. இன்னைக்கு எல்லார்கிட்டையும் பேசிட்டு அவனுக்கு கொடுத்த பொருட்களை எல்லாம் இழிச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு குட்ட சட்டையும் ஸ்கர்ட்டும் ஜீன்ஸுமா போட்டு மயக்கிட்டு இப்ப அப்படி பேசினா எப்படி? கொதித்தாள் பிருந்தா. விடு, அவ எக்கேடோ கெட்டு போகட்டும். பரீட்சை வர இந்த விஷயத்த செல்வா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு பிறகு நானா எப்படி அவன்கிட்ட சொல்ல போறேன்? உனக்கு ஏதாவது தோணுதா பிருந்தா? உனக்கு என்னடி தலையெழுத்து? தெரியும் போது தெரிஞ்சுட்டு போகட்டும், விடு. இடையில நீ ஏன் கடந்து துடிக்கிற? நான் விரும்பிய இதயம் பிருந்தா, அது துன்பத்துல அது துடிச்சா என்னால தாங்க முடியாதுப்பா என்ற அனன்யாவின் கண்களில் நீர்க்குளம் கட்டியது. மறுவாரம் மிருதுலாவுக்கு பெங்களூரில் நிச்சயதார்த்தம் என்று கிளம்பி போனாள். வனிதாவின் திருமண பரபரப்பில் இருந்த செல்வா அவளை அதிகம் தொடர்பு கொண்டு எதுவும் பேச முடியவில்லை. அனன்யா கேட்டுக்கொண்டபடி பட்டும் படாமலும் ஊருக்கு போறேன் என்று மட்டும் அவனிடம் கூறியிருந்தாள் மிருதுலா. அவனுக்கு அதுவே ஏமாற்றமாய் இருந்தது. தன் சகோதரி திருமணத்தில் அம்சமாய் அவள் கலந்து கொள்ள வேண்டும். திருட்டுத்தனமாய் கண்களால் அவளுடன் பேசியபடி வளைய வர வேண்டும். வீட்டினர் யாரா இந்த தேவதை என்று மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டும் என்று எத்தனை எத்தனை கனவுகள் வைத்திருந்தான். அத்தனையும் சிதறின. அவை மட்டுமா? வனிதா கல்யாணத்திற்கு அனன்யாவின் பெற்றோர் வந்திருந்தார்கள். அவர்களுடன் இருப்பது திருமணம் வனிதாவிற்கு உதவுவது போன்ற காரணங்களால் அனன்யாவும் 4 நாட்கள் முன்பே செல்வா வீட்டில் போய் தங்கிவிட்டாள். அவள் கிளம்பும் முன் பிருந்தா அவளிடம் மென்மையாய், அண்ணு, இதுவும் கடந்து போகும்னு சொல்வாங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாமே கடந்து போயிடும். செல்வா உன்னைய விரும்பல, அந்த சோகத்தை நீ விழுங்கலையா? அது மாதிரி செல்வாவும் இந்த வழியில இருந்து மீண்டு வருவான். நீ கவலைப்படாம சந்தோஷமா கல்யாணத்துல கலந்துக்கோ. என்ன, நான் வரவேற்புக்கும் முகூர்த்தத்துக்கும் வர்றேன் என்று ஆறுதல் கூறி அனுப்பினாள். அனன்யாவிற்கு அந்த பேச்சு ரொம்ப தேவையாயிருந்தது. சற்று மனதை லேசாக்கியது என்று கூட சொல்லலாம். மதியம் மாமா வீட்டிற்கு போய் பெற்றோரை பார்த்து வனிதாவுடன் ஷாப்பிங் போய் பாயாசத்தோடு உணவு உண்ட போது கிட்டத்தட்ட சோகம் மறந்தே போனது. ஆனால் மாலை கல்யாணத்துக்குள்ள மிருது வந்துட மாட்டாளான்னு என்று கண்களில் 100 கோடி அபூர்வ பூக்கள் மின்ன செல்வா கேட்டபோது அவள் துடித்துதான் போனாள். பாவி மிருதுலா, ஓ மனசுக்கு இந்த அன்பு எப்படி புரியாம போனுச்சு என்று மனதிற்குள் புலம்பினாள். இங்கு தன் சகோதரி திருமணத்திற்கு அவள் வராததையே தாங்க முடியாமல் இவன் அல்லாடுகிறான். அவளோ அங்கே தனது திருமணத்தை நிச்சயம் செய்து கொண்டு இருக்கிறாள். உண்மை மட்டும் தெரிந்தால் எப்படி உடைந்து போவான். நான் ஊருக்கு போனா எனக்கு ஃபோன் பண்ணாத, வீட்டுல பிரச்சனையாயிடுன்னு சொல்லிட்டு தான் போனா மிருது. ஆனா மனசுதான் கேட்க மாட்டேங்குது. ஆமா, வீட்டுல பத்தினி வேஷம் போட வேணாமா என்ன என்று மனதுள் வெம்பினாள் அனன்யா. உன் நம்பர்ல இருந்து அவளை கூப்பிட, நீ பேசுனா அவ வீட்டுல பிரச்சனையாகாது, உன்னை தொடர்ந்து நானும் பேசுறேன் என்று கெஞ்சினான். அனன்யாவிற்கு இந்த வேதனை தாங்கவே முடியவில்லை. அவ உன்னைய காதலிக்கிறதா மடையா என்று கத்திவிட துடித்தாள். ஆனால் அவனது எதிர்காலம் கருதி அடக்கி கொண்டாள். நானும் முயற்சி செஞ்ச செல்வா, ஒன்னு சுவிட்ச் ஆஃப்னு வருது, இல்ல நாட் ரீச்சபிள்னு வருது.
அவ வீட்டு சூழல் என்னவோ எப்படியோ, ஏன் நம்ம தொந்தரவு செய்யணும் சொல்லு? கொஞ்சம் பொறுத்து தான் பாப்பமே, அவளே கால் பண்ணுவாளா இருக்கும். வேற எங்கே போறா, இங்கே தானே வரப்போறா என்று ஏதேதோ கூறி அவனை சமாதானப்படுத்தினாள். ஒரு வழியாய் திருமணம் முடிந்து இவள் பெற்றோரும் ஊருக்கு கிளம்பிவிட தன் இருப்பிடம் திரும்பிய அனன்யாவிற்கு ஒரு வகையில் அப்பாடா என்று நிம்மதியாக கூட இருந்தது. அவளை பிரிய முடியாத அவனுடைய வேதனையையும் உண்மையில் தெரிந்தால் அவன் எப்படி தவித்துப் போவானோ என்று தன் வேதனையுமாய் திருமணத்தில் அவளால் சந்தோஷமாய் ஈடுபடவே முடியவில்லை. கடவுளே, இதுக்கு ஒரு முடிவு சீக்கிரம் காட்டு என்று வேலையில்லாமல் உலகை படைத்துவிட்டு எல்லோரையும் ஆட்டி வைக்கும் ஆண்டவனிடம் இறைஞ்சுதான் முடிந்தது அவளால். இவர்கள் இங்கே துடித்துக் கொண்டிருந்த வேளையில் மிருதுலா அங்கே மிக மிக ஆனந்தமாயிருந்தாள். மிருதுலாவின் அப்பா மத்திய அரசில் உயர் அதிகாரி, அம்மாவுக்கும் மாநில அரசில் நல்ல வேலை. ஒரே தம்பி மட்டும்தான் அவளுக்கு. ஆனால் மாமாவோ கோடீஸ்வரர். சின்னதாய் தொடங்கிய வியாபாரம் தொட்டதெல்லாம் தங்கமாய் மாறி அவரை உச்சத்தில் வைத்தது. ஒரே மகன் ராகாவை அமெரிக்கா அனுப்பி படிக்க வைத்தார். அவன் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டான். மகனுக்காக அங்கு வீட்டை கட்டி கொடுத்து விட்டார். அமெரிக்க மோகத்தில் மூழ்கி பல பெண்களுடன் சுற்றினாலும் திருமணம் என்று பேச்சு எழுந்தவுடன் கைப்படாத ரோஜாவுக்கு தான் ஆசைப்பட்டான் ராகு. அப்பா, இந்த கலாச்சாரம் எல்லாம் நமக்கு சரிப்படாதுப்பா, நல்ல இந்திய பொண்ணா பாருங்க என்று கூறிவிட்டான். அவன் அப்பா சுந்தரத்திற்கும் மகிழ்ச்சி பிடிபடவில்லை. இந்த நேரத்தில்தான் வீட்டு விசேஷ நிகழ்ச்சி ஒன்றின் புகைப்படங்கள் இமெயிலில் அவனுக்கு போய் சேர அதில் பளிச்சென்ற அழகில் மிளிர்ந்த மிருதுலா அவனது கவனத்தை ஈர்த்தாள். சிறுவயதில் பார்த்த அத்தை மகள் நினைவில் இல்லை. யார்ப்பா அது? அப்பா விவரம் சொன்னார். பிடிச்சிருக்குப்பா. தன்னளவு பணபலம் படைத்தவர்கள் இல்லை என்றாலும் சொந்த தங்கை மகள் மகனுக்கு பிடித்திருக்கிறது. அவர் சட்டனை இறங்கி வந்து தங்கையிடமும் அவள் கணவனிடமும் பேசினார். மிருதுவுக்கு பிடிச்சா எங்களுக்கும் சம்மதம் என்று அவர்களும் பச்சை கொடி காட்டிவிட்டார்கள். சின்ன பெண்ணுக்கு தூண்டில் போடுவதா கஷ்டம். அவளிடம் மறுநாள் சம்மதம் கேட்க போன போது ரத்தின கற்கள் பதித்த நகை எடுத்து போனார். என் மனைவிக்கு தாமா வாங்கினேன், 2 லட்சம் தான். அவ இதை பார்த்துட்டு, ஐயோ இது மிருது மாதிரி சின்ன பொண்ணுங்க போட வேண்டியது, எனக்கு எப்படி பொருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டா. சரின்னு எடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு என்ன மிருது, உனக்கு இது பிடிச்சிருக்கா? இதை கேட்கல, என் மகனை பிடிச்சிருக்கான்னு தான் கேட்டேன் என்று சிரித்தார். அடுத்த நொடி அவற்றை அணிந்து வந்த மிருது, பிடிச்சிருக்க அங்கிள், 2யுமே என்றால் தானும் சிரித்தபடி. இப்போது கூட தன் பணபலத்தை எல்லாம் காட்டும்படிதான் தடபுடலாய் நிச்சயதார்த்தத்தை நடத்தி கொண்டு இருந்தார் சுந்தரம். மிருதுலாவின் பெற்றோருக்கு அடிக்கடி இடமாற்றலாகிவிடும். சுந்தரமும் மும்பையில்தான் தன் பரந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருந்தார். ஆனால் மிருதுலாவின் பாட்டி தாத்தா முதல் எல்லா உறவு ஜனமும் பெங்களூரை சுற்றி வசித்த காரணமாய் நிச்சயதார்த்தத்தை அங்கேயே வைத்துக் கொண்டார்கள். ராகவால் தான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. இப்ப லீவு கிடைக்கல, அடுத்த 2 மாசத்துல கல்யாணத்துக்கு வந்தாகணுமே, அப்பவே நிச்சயத்தையும் வச்சுக்கலாம்னு கூட நினைச்சோம். ராகவ் தான், இல்ல உடனே நிச்சயத்தை முடிங்க, நான் வராட்டி என்ன, பெரியவங்க பேசினா போதாதா அப்படின்னு சொல்லிட்டான் என்று அவனுடைய அம்மா பெருமை பேச, அவளுடைய தாயோ, அமெரிக்கால இருந்தாலும் நம்ம கலாச்சாரம் மாறாம இருக்கான்னா எவ்வளவு பாராட்டணும் என்று ஒத்து ஊதினாள். ராகவ் அனுப்பியிருந்த லட்சங்கள் மிருதுலாவின் உடம்பில் வைரங்களாக மின்னின. நிச்சய பட்டு சேலையே 50,000 ஜொலித்தது. இந்த பளபள முன் அவளுக்கு புன்னகை சிந்திய மனித முகங்கள் முக்கியமாய் படவில்லை. வந்திருந்த விருந்தினர்களுடன் பேசியதை விட காதில் மாட்டியிருந்த ப்ளூடூத் மூலம் ராகவுடன் செல்லில்தான் அவள் அதிகம் கொஞ்சிக் கொண்டு இருந்தாள். இடையில் யாரோ, என்ன உன் கூட சென்னையில படிக்கிற தோழிகள் யாரும் நிச்சயத்துக்கு வரலையா என்றார்கள். அப்படி முக்கியப்பட்டவங்க யாரும் எனக்கு இல்ல என்று பளிச்சுன்னு சொல்லிவிட்டாள் மிருதுலா. அவ எப்பவும் இப்படித்தான், தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு இருப்பா. இத்தனை உறவு இங்க இருந்தும் யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாதுன்னு தானே தனியா சென்னைக்கு போய் படிக்கிறா. பொண்ணுங்களா வீடு எடுத்து தங்குதுங்க, இவ்வளவு தூரம் அதுங்க எப்படி வந்து போக முடியும்? மற்றபடி வெளியே அதிகம் சுத்துற பழக்கம் எல்லாம் இங்க மிருதுவுக்கு கிடையாது என்று அவள் அம்மா மகள் புராணம் பாட, இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல் தலையை குனிந்து உட்கார்ந்திருந்தாள் மிருதுலா. அவள் மனம் முழுவதும் அமெரிக்கா என்ற சொர்க்கத்தையே சுற்றி கொண்டு இருந்தது. 2 தினங்கள் கழித்து ஊர் திரும்பினாள். நிச்சயதார்த்த ஆல்பத்தை பெருமையாக காட்டினாள். அனன்யா ஆர்வமே காட்டவில்லை. பிருந்தாவும் பேருக்கு அதை புரட்டினாள். அன்று மாலை அனன்யா படிக்க மொட்டை மாடிக்கு போன போது மிருதுலாவும் போனாள். அண்ணு, இனிய தப்பா நினைச்சுக்காத, இது ஒரு சின்ன தவறான புரிதல் தான். அவன் இனிய கட்டிக்க நினைச்சு பழகினான்னா நானா பொறுப்பு? கொஞ்சம் யோசிச்சு பாரு, என் பக்கம் நியாயம் உனக்கு புரியும்.
நான் உன்னைய புரிஞ்சு என்னாக போகுது? இது அவனோட வாழ்க்கை. என்னையே குற்றவாளியாக்காத அண்ணு. உன்னைய நான் காதலிக்கிறேன்னு அவன்கிட்ட நான் சொன்னதே இல்லை, புரியுதா? நீ நேரடியா எதுவும் சொல்லறதில்ல. ஆனா அவன் சொல்லும் போது தடுத்தோ மறுத்தோ பேசல இல்ல, அது சரிதானே? இது மறைமுகமா ஊக்கப்படுத்துற மாதிரி தானே மிருது? என் பின்னாடி எவனாவது சுத்துறானா? ஏன் உன் பின்னாடி மட்டும் இத்தனை பசங்க சுத்தணும்? 2 காரணம். ஒன்னு, நீ 10ஆம் வசலி. 2வது காரணம், நான் கொஞ்சம் சகஜமா பழகிற ரகம். அதே நேரம் ஆண்கள் பெரும்பாலும் ஜொல்லு பார்ட்டி. போதும் தானே? சரி விடு. நடந்து முடிஞ்ச எதையும் பத்தி மாத்தி எழுத முடியாது. உனக்கு இதுதான் வாழ்க்கை பாதைன்னு முடிவாயிருச்சுல்ல. உன்னால செல்வா தவிக்கணும்னு விதி. அனுபவிக்கட்டும். ஆனா இனியாவது உன் கணவனுக்கு மட்டும் உண்மையாயிரு. மிருதுலாவின் முகம் சிவந்தது. அண்ணு, வார்த்தையை அளந்து பேசு. அனன்யா சட்டனை இலகினாள். அவள் கையை மென்மையாக பற்றினாள். உன் மனசை வதைக்க நான் இப்படி பேசல. ஒரு தோழியா நல்ல எண்ணத்துல சொல்றேன். தெரிஞ்சோ தெரியாமலேயோ நான் சிலரை காயப்படுத்திடுறோம். டைம் பாஸ்ன்னு சொல்லி நீ பழகினது செல்வா மனசுல தீராத வழியை கொடுக்க போகுது. தான் காயப்பட்டாலும் நீ புண்படக்கூடாதுன்னு ஒதுங்கிடுவான். ஆனா இவன் இடத்துல வேற யாராவது முரணை இருந்தா, நீ எல்லாருடனையும் நெருங்கி நின்று புகைப்படம் எல்லாம் எடுத்திருக்கிற, செல்போன்ல மெசேஜ் அனுப்பியிருக்கிற, அதையெல்லாம் காட்டி உன் வாழ்க்கையை பாழாக்கணும் இல்லையா? திருமணத்துக்கு பிறகாவது குடும்பம் கணவன்னு மட்டும் கவனம் செலுத்து, புரியுதுதானே? மிருதுலா தோள்களை குலுக்கிக் கொண்டாள். நீயும் மாறணும் அண்ணு. அழகான உன்னைய தாண்டி செல்வா ஏன் என்னையே விரும்பணும்? இப்படியே நீ ஒரு டீச்சர் மாதிரி அறிவுரை வழங்கிக்கிட்டே இருந்தா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காது. மிருதுலா ஊர் திரும்பியதை அறிந்த செல்வா அவளை பார்க்க ஆவலாய் ஓடினான். கல்லூரி விட்டு அவள் வெளியே வர அப்படியே பிக்கப் செய்து கொண்டான். எங்கே போகலாம்? ஹோட்டலுக்கு. 2 காஃபிக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு அவளை ஆர்வமாய் பார்த்தபடி அவளது கைகளை இழுத்து தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டான். பணி கல்யாணம் நல்லபடி முடிஞ்சுது. நீ இல்லாததுதான் எனக்கு பெரிய குறை தெரியுமா மிருது என்றான், குரலில் ஏக்கம் வழிய. இவன் இப்படி வழிஞ்சா நானா பொறுப்பு? என் கல்யாணம் பத்தி இவன்ட்ட இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்னா அண்ணு சொல்லியிருக்கிறா, என்ன செய்யறது என்று மனதிற்குள் அழுத்து கொண்டாள். வெளியே பிரகாசமாய் சிரித்தாள். செல்வா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? பாரு, அடுத்த மாசம் உனக்கு செமஸ்டர் பரீட்சை இல்லையா? இப்படி அடிக்கடி நாம சுத்துறது பேசுறதை எல்லாம் விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்தலாமே. அண்ணு உன்கிட்டையும் சொன்னாளா? ஆனா அவ சொல்றதும் சரிதானே. நானே உன்கிட்ட இதை பத்தி பேசணும் தான் இருந்தேன். அடுத்த வாரம் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ. இதுவரை மதிப்பெண்கள் எல்லாம் நல்ல விதமா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. வேலை உறுதியாகிட்டா எடுத்த உடனேயே 20,000 இல்ல 30,000 கம்பெனிக்கு ஏற்ப சம்பளம் கிடைக்கும். நல்ல அஸ்திவாரம் போட்டாதானே நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமையும். நேர்முகத் தேர்வு, கல்லூரி தேர்வுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னைய நல்ல செய்தியோட சந்திக்கிறேன், சரிதானே? அதுவரை நாம சந்திக்க வேணாம். அவன் நம்பிக்கையும் ஆர்வமுமாய் பேசினான். அவள் சங்கடத்தை காட்டிக்கொள்ளாமல் சிரித்து வைத்தாள். பரீட்சை ஜுரத்தில் நாட்கள் ஓடியதே தெரியவில்லை. பெரிய நிறுவனத்தில் அவனுக்கு எடுத்தவுடன் 40,000 சம்பளத்தில் வேலை கிடைத்தது. உடனே மிருதுலாவிடம் செல்ல துடித்த மனதை கஷ்டப்பட்டு அடக்கினான். கல்லூரி தேர்வையும் நன்றாக முடித்துவிட்டு அவளை சந்தித்து நேரில் செல்வோம் என்று முடிவு எடுத்தான். கடைசி பரீட்சை முடிந்த அன்று அவனால் அதற்கு மேல் மனதை அடக்க முடியவில்லை. 1 கிலோ இனிப்பு வாங்கிக் கொண்டான். பெண்களாய் வீடு எடுத்து இருப்பதால் அங்கு போவதை தவிர்த்தவன் அன்று முதல் முறையாய் மிருதுலா வீட்டிற்கு ஓடினான். அனன்யாதான் கதவை திறந்தாள். மிருது இல்ல? இருக்கா, கூப்பிடுறேன். எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு, பரீட்சையும் நல்லா எழுதியிருக்கிறேன். வேலை உத்தரவு கடிதத்தை அவகிட்ட காட்டணுமே. அதற்குள் அவன் குரல் கேட்டு மிருதுலாவை அங்கு வந்தாள். கையிலோ அவளுடைய விலை உயர்ந்த திருமண அழைப்புதல் இருந்தது. மிருதுலாவின் திருமணம் தடபுடலாய் நடந்தது. ராகவ் பெரிதாய் அலட்டும் இந்தி நடிகர் போல் தோற்றத்திலும் பந்தாவிலும் இருந்தான். அவனை சுற்றி எல்லாமே அமெரிக்கா அமெரிக்கா என்றது. அவனது அலட்டலுக்கெல்லாம் ஒரு கும்பலே ஹீஹி என்று சிரித்து கொண்டு இருந்தது. அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்கொட்டாமல் ரசித்தாள் மிருதுலா. அதை புரிந்து கொண்டு இன்னும் பந்தா காட்டினான். காலையில் முகூர்த்தத்திற்கு உறவினர்களை மட்டுமே அழைத்து இருந்தார்கள். மாலை வரவேற்புக்கு தான் கும்பல் அள்ளியது. அவள் நண்பர்கள் சிலரும் சென்னையில் இருந்து வந்திருந்தார்கள். பார்த்து பார்த்துதான் அழைத்திருந்தாள். அதுவும் ஆண்களில் யார் கௌரவமாய் பழகுவார்களோ அவர்களை மட்டுமே. ராகவ் அமெரிக்காவில் இருப்பவன். ஆண் பெண் நட்பை தவறாக நினைக்க மாட்டான் என்ற தைரியத்தில் தான் அந்த சிலரையும் அழைத்தாள். அனன்யாவும் பிருந்தாவும் திருமணத்தில் பங்கு பெறவில்லை. அவர்களோ செல்வாவோ திருமணத்திற்கு வரவில்லை என்பது மிருதுலாவை அதிகம் பாதிக்கவில்லை. வந்தவர்களை ஆர்வமாய் கணவனுக்கு அறிமுகப்படுத்தினாள். ஆனால் அதே ஆர்வத்தை அவன் வெளிப்படுத்தவில்லை. உனக்கு இத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸா என்று முணுமுணுத்தான்.
அவர்களின் உற்சாக ஆரவாரத்தில் அவனது முணுமுணுப்பு மற்றவர் காதில் விழாவிட்டாலும் மிருதுலா காதில் தெளிவாகவே விழுந்தது. படங்களில்தான் பார்த்து இருக்கிறாள் அனன்யா. காதல் தோல்வியில் கதாநாயகன் இடிந்து போய் தாடி வளர்த்து சோகப்பாடல் பாடிக்கொண்டு கையில் பாட்டிலுடன் தெரிவான். ஆனால் நிஜத்தில் ஒருவனால் இத்தனை இடிந்து போக முடியுமா? கடும் நீரழிவு நோயாளிகள் சரட்டென இளைப்பார்களே, அப்படி இளைத்து கண்கள் குழிவிழ கண்ண கதப்பு மறைந்து நோயாளி போல் ஆனான் செல்வா. நல்ல வேளை அவள் பயந்தது போல் குடிகாரனாய் மாறவில்லை. என்னாச்சு இவனுக்கு என்று வீடே பதறியது. சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் பிரம்மை பிடித்தவன் போல் இருந்தான். மாதங்கள் உருள தேர்வு முடிவு வெளியானது. ஒரு பாடத்தில் தங்கப்பதக்கம் கூட வாங்கினான். ஆனால் பட்டமளிப்பு விழாவிற்கு போகவில்லை. அவர்கள் சொல்லியிருந்த நாளில் வேலையிலும் சேரவில்லை. வீடே ஆடிப்போனது. இதற்கிடையே அனன்யாவின் அப்பா சென்னைக்கு மாற்றலானார். வீடு பார்த்து குடி வந்து விட்டார்கள். போதும், 2 வருஷம் வேலை பாருங்க, பிறகு விருப்ப ஓய்வு வாங்கிடுங்க. பணம் சேர்த்திருக்கிறோம், ஒரே பொண்ணு, நல்லபடி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா வேற என்ன வேணும் நமக்கு என்று கூறியிருந்தாள் மனைவி கௌசல்யா. அனன்யா சிஏ படிப்பில் சேர்ந்திருந்தாள். அவள் வகுப்பிற்கு போயிருந்த ஒரு மதிய நேரம்தான் கணவனிடம் மெல்ல அவளது திருமண பேச்சை எடுத்தாள் அம்மா. பேசாம நம்ம செல்வாவுக்கே அண்ணுவ பேசிடலாமா? நல்லவன், ஏதோ 40,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கான். குடும்பமும் அண்ணுவ நல்லா பார்த்துக்கும். உள்ளூர்ல பொண்ணை கொடுத்தா எப்ப வேணும்னாலும் போய் பார்த்துக்கலாம்லங்க. மகளை பிரிய போகும் சோகத்தை உள்ளே அமுக்கி வைத்துவிட்டு இந்த தாய்மார்கள் தான் அவர்களை நல்ல இடத்தில் மனம் முடித்து கொடுக்க எப்படியெல்லாம் தவிக்கிறார்கள் என்று நினைத்த போது சிவசுப்பிரமணியத்திற்கு சிரிப்புதான் வந்தது. அண்ணுகிட்ட பேசுவோம், செல்வாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். ஆனா அண்ணு 2 வருஷம் படிப்பு முடிகிற வரை அவகாசம் கேட்டிருக்காளே. ஆமாமா, சிஏ படிப்பு என்ன அவ்வளவு சுலபம் பாருங்க. 7-8 வருஷம் பாஸ் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களே எனக்கு தெரியும். அதானே, நீதானே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அமைப்புக்கே தலைவி. போதும் என்னை கேலி பேசுறதெல்லாம். மக கல்யாணம் பத்தி பேசும்போதாவது கொஞ்சம் பொறுப்பா இருக்க கூடாதா? சரி சொல்லு, அண்ணு பாஸ் பண்ற வர அவகாசம் கேட்கலையே, 2 வருஷம் தானே கேட்குறா. அது சரிதாங்க, ஆனா கல்யாணம் என்ன இன்னைக்கு பேசி நாளைக்கு முடிகிற காரியமா? முதல்ல அண்ணன் வீட்டுக்கு போய் அவங்க மனசு தெரிஞ்சுக்கணும். மனிதா கல்யாண நேரத்துல செல்வா போய் அண்ணுகிட்ட பேசிக்கிட்டு நின்னா பிராப்தம் எப்படியோ அப்படின்னு சொல்லி அண்ணி சிரிச்சாங்க. நமக்கும் அதுல சம்மதம்னு ஒரு கோடு காட்டிட்டா நல்லதில்லையா? நீ சொல்றது சரிதான், ஆனா 3 வருஷம் மகளை பிரிஞ்சு இருந்தாச்சு. அவளை கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டா அதுக்கு பின்னாடி ஒரு விருந்தாளி மாதிரி தான் இங்க வந்து போவா. நம்ம சம்மதத்தை அவங்க கிட்ட கோடு காட்டு. அதே நேரம் 2 வருஷம் கழிச்சு திருமணத்தை நடத்துவோம். ஓய்வு பெற்றா கையில இன்னும் கணிசமான பணம் வரும். என்ன நான் சொல்றது? கணவர் மகள் மேல் வைத்த பாசம் பார்த்து மணமகிழ்ந்து நிகழ கண்களும் பணித்தன கௌசல்யாவிற்கு. சரியாக அதே வேளை கடற்கரையில் செல்வாவுடன் அமர்ந்திருந்தாள் அனன்யா. முதல் நாள் மதியம்தான் அவன் அப்பா சேகர் அவளது வகுப்பிற்கே வந்து அவளை சந்தித்து இருந்தார். உன் கூட கொஞ்சம் பேசணுமா? அப்படியே இந்த ஹோட்டல்ல போய் காஃபி குடிச்சிட்டே பேசலாமா? செல்வா பற்றிதான் ஏதோ பேச வந்திருக்கிறார் என்று யூகித்து இருந்தாள். சரி அங்கிள் என்றாள். இருவரும் ஹோட்டலுக்கு போனார்கள். அவர் காஃபிக்கு சொல்லிவிட்டு நேராக அவளிடம் விஷயத்திற்கு வந்தார். உனக்கும் செல்வாவுக்கும் ஏதாவது பிரச்சனையாமா? அவள் கத்தி மேல் நடப்பது போல இந்த சூழலை கையாள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டிருந்தாள். அதனால் மிக ஜாக்கிரதையாய் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசினாள். இல்லையே அங்கிள், எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்ப அவன் ஏமா அப்படி ஆயிட்டான்? நீ தான் 2 நாளைக்கு ஒரு முறை அவனை வந்து பாக்குறியே, என்னாச்சுமா அவனுக்கு? உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மனசுக்கு என்னாச்சு? எதுவுமே பேசாம முடங்கி போறானேம்மா, வயிற்று பிச்சுக்குது. உங்க காதல்ல தான் ஏதாவது வில்லங்க இருக்குமோன்னு தான் உன்கிட்ட தனியா பேச வந்தேன். எதுவா இருந்தாலும் சொல்லுமா, நான் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு என் பிள்ளை பழையபடி வேணும்மா. அவளுக்கும் வயிற்றை பிசைந்தது. அவர் நினைப்பது போல் செல்வா மட்டும் தன்னை விரும்பியிருந்தால் இந்நேரம் இப்படியா எல்லோரும் வருந்தி கொண்டு இருப்போம். காதலா? அவரு என்னையே காதலிக்கலாம் அங்கிள் என்றாள் அழுத்தமாக. இந்த பதிலில் அவர் இன்னும் இடிந்து போனார். அப்போ இது வேற பிரச்சனையா? உனக்கு என்ன ஏதுன்னு தெரியுமாமா? நிராயுதபாணியாய் சரணாகதி நிலையில் தெரிந்தார். மகனுக்காக எதுவும் செய்ய தயாராக இருந்தார். இவர்கிட்ட இனியும் மிருதுலா விஷயத்த சொல்லாம மறைக்கிறது தப்பு இல்லையா? என்னுடைய ரூம்மேட் மிருதுலான்னு ஒருத்திய செல்வா விரும்பினா அங்கிள். அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த அதிர்ச்சியில தான் இப்படி இடிஞ்சு போயிருக்கணும் அங்கிள். அவர் அப்படியே நெஞ்சில் கை வைத்துக் கொண்டார். அவர்கள் முன் வைக்கப்பட்டு இருந்த காஃபி ஆறிக்கொண்டே இருந்தது.
நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவன்கிட்ட பேசி மனசை மாற்ற தான் முயற்சி செய்கிறேன். நல்லா ஆகிடுவான், கவலைப்படாதீங்க அங்கிள். ஏதோ உன் வாக்கு பழிக்கட்டுமா? நான் ஒரு மனநல மருத்துவரை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட நான் திரும்பி பேசி பார்க்குறேன். போன வாரத்துக்கு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லை. 4 வார்த்தை பேசினா. நாளைக்கு நான் வந்து பேசுகிறேன் அங்கிள், சரிதானே? சரிம்மா என்றார். காஃபியை குடிக்காமலேயே பில் பணத்தை கொடுத்து விட்டு கிளம்பினார்கள். இன்னும் வகுப்பு இருக்காமா? இல்லை அங்கிள், ஒரு நோட்ஸ் மட்டும் வாங்கிக்கணும், நீங்கள் கிளம்புங்க. நீ என் வீட்டு மருமகளாக வருவேன்னு தான் நாங்கள் எல்லாரும் நினச்சோம், நம்பிக்கையாகவும் இருந்தோம். நானும் தான் அங்கிள். தன்னை மறந்து அவசரமாய் வார்த்தைகள் வந்துவிட்டன. வாயை பொத்திக்கொண்டு அவரை நிமிர்ந்து பார்த்து செல்ல சாரி என்றாள். அவர் சரட்டென வண்டியை கிளப்பிக் கொண்டு போனார். அப்படியும் கண்கள் கலங்கி இருந்ததை அவள் பார்த்து விட்டாள். சொல்லியபடியே மறுநாள் செல்வாவை பார்க்க வீட்டிற்கு போனாள் அனன்யா. மாமா எல்லாத்தையும் சொன்னாருமா, இது விதி, வேற என்ன சொல்ல? உள்ளதான் படுத்திருக்கான், போய் பாரு என்றாள் சிவகாமி. கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள். கதவை தட்டிவிட்டு இவள் உள்ளே போனாள். குப்புறப்படுத்திருந்தான் செல்வா. முன்பெல்லாம் யார் வந்தாலும் சலனம் காட்டாதவன் இப்போது மெல்ல திரும்பி பார்த்தான். செல்வா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? 2 நாளா வகுப்புல ஒரே டென்ஷன் தெரியுமா? கடற்கரையில போய் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் பார்க்குறேன், துணைக்கு வாயேன். அவன் வரமாட்டான் என்றுதான் நினைத்தாள். ஆனால் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பி விட்டான். அட, இவனை கிருத்திக் ரோஷன் பாலை மிருதுலா இப்ப எப்படி இருக்கான்? களைந்த தலையும் தாடியும் சோகம் ததும்பும் கண்களும் புன்னகை மறந்த உதடுகளுமாய். தலை மட்டும் வாரிக்கோ செல்வா, வரட்டென்று வாரினான். இருவரும் வெளியே வந்து சிவகாமியிடம் அவள் சொல்லிக்கொள்ள கிளம்பினார்கள். ரொம்ப நாட்களுக்கு பிறகு மகன் அந்த அறையை விட்டு வெளியே வந்ததிலேயே தாய்க்கு ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்து போயிட்டு வாங்க என்று அனுப்பினாள். அலைகள் சளைக்காமல் வந்து திரும்பின. இவ்வளவு தூரம் நீ என் கூட வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை செல்வா என்றாள் மெல்ல பேச்சை தொடங்கும் விதமாய். அவன் எதுவும் பேசாமல் வெறித்து கொண்டிருந்தான். மிருதுலா பிரிஞ்சதோட வாழ்க்கை முடிவுக்கு வந்ததா நீ நினைச்சுக்கலாம், அது உன்னோட உரிமை, நீ சாக கூட செய்யலாம். சட்டென திரும்பி பார்த்தான். அந்த கண்களில் தான் எத்தனை ஏக்கம்! சொன்னால் அடுத்த நொடி கடலில் குதித்து விடுவது போல இருந்தான். போய் குதி, யாரு வேணான்னா? அவன் ஆழமாய் பார்த்தான். அவளும் வைத்த கண் வாங்காமல் ஏறிட்டாள். நீ போயிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்ல, போய் கடல்ல குதிப்போ. அவன் மீண்டும் கடலை வெறித்தான். சில மாதங்கள் பழகின மிருதுலாவோட பிரிவை உன்னால தாங்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா நரக அவஸ்தைப்பட்டு நீ சாகிறதுக்கு பதிலா ஒரே ஐடியாவே போயிடலாம்ல. ஆனா அதுக்கு பிறகு உன் வீட்டுல 2 நடைப்பிணங்கள் இருக்கும். உன்னைய பெத்தவங்க, அவங்க எப்படி போனா உனக்கு என்ன? உனக்கு நிம்மதி கிடைச்சா போதும்ல. அவனை பார்த்து பேசியவள் கடலை சற்று வெறித்தாள். 10 மாசம் பெத்து வளர்த்து யாரோ ஒரு பசப்பிக்காரிக்காக 22 வயசு மகனை இழக்கிறது எத்தனை பெரிய கொடுமை தெரியுமா? அவன் கண்களில் கரகரவென நீர் வழிந்தது. மிருதுலா மறுத்த பின் இத்தனை மாதங்களில் சிந்தும் முதல் கண்ணீர் அது. அவங்க மனசு கோணாம நல்லவனா வாழ்ந்து நல்லா படிச்சு பெரிய வேலை தேடிக்கிட்டு கடைசியில எல்லாத்தையும் ஒரு பொண்ணுக்காக இழக்கிறவன என்னத்த சொல்ல? ஐயோ போதும், கொல்லா மண்ணும்! அவன் காதுகளை பொத்திக் கொண்டு கத்தினான். கதறி கதறி அழுதான். முட்டியில் முகம் புதைத்து பொறுமையாய் அவள் காத்திருந்தாள். அவன் சுதாரித்து, காதல் தோல்வினா உனக்கு என்ன தெரியும் என்று சீறினான். அவள் நிதானமாய், அனுபவிக்கிறேனே செல்வா என்றாள். என்ன சொன்ன? மிருதுவ நீ விரும்புறதா முதல் தடவை சொன்னப்ப என்கிட்ட யாராவது காதலிக்கிறியான்னு கேட்டியே, நினைவுல இருக்கா? அவன் சற்று யோசித்து விட்டு, ஆமா கேட்டேன் என்றான். நானும் அப்ப இந்த ஆமா பதில தான் சொன்னேன். ஆனா என் காதலும் தோல்வியில தானே முடிஞ்சுது. ஏன்? ஒருதல காதல் தான். உன்னோடதுமா? முகத்தை அழுந்து துடைத்து கொண்டான். ஆமா, உன் மிருது மாதிரி என் ஆளு மோசமானவரெல்லாம் கிடையாது. தன்னை மீறி சொல்லிவிட்டாள். அவன் அப்படியே உட்கார்ந்திருந்தான். என்னால காதல் தோல்வியில இருந்து மீள முடியும்னா உன்னாலையும் முடியாதா செல்வா? நம்ம பிரச்சனை தான் பெருசுன்னு நினைக்கிற சுயநலத்தை விட பெத்தவங்களை நினைச்சு பார்க்க வேணாமா? அவன் ஆமோதிப்பதாய் தலையாட்டினான். அந்த ஞாயிறு அனன்யா செல்வா வீட்டிற்கு போன போது வீடை அவளை தலையில் வைத்து கொண்டாடியது. ஒன்னாலதாமா என் மகன் மீண்டு வந்திருக்கா சொல்லும் போதே கண் கலங்கினாள் சிவகாமி. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. சரி, ஹீரோ எங்க? மாடியில் இருந்து இறங்கி வந்தபடி, ஹாய் பியூட்டிஃபுல், வா வா, எப்படி இருக்க என்ற செல்வாவை கண் கொட்டாமல் பார்த்தாள்.
பழைய செல்வாபாய் தலைமுடியை வெட்டி தாடி களைந்து புன்னகை முகமாய், ஆனால் அந்த கண்களில் மட்டும் லேசாய் ஒரு சோகம் தெரிகிறது. வாவ், யாரது என்றாள் அவள் குறும்பாய். ஏன் புள்ளம்மா, ஒரு புண்ணியவதி தயவுல 2 நாள் முன்னாடிதான் பிறந்தான் என்றார் சேகர். அவர் சிரித்தாலும் கண்கள் நன்றியாலும் கண்ணீராலும் நிறைந்து விட்டன. சட்டென பேச்சை மாற்ற சூழலை எளிதாக்க நினைத்தவள், பரவாயில்லையே, திடீர் காஃபி திடீர் உணவு மாதிரி இன்ஸ்டன்ட் மகனா, அதுவும் வேலைக்கு போகிற வயசுல உங்களுக்கு கிடைச்சிருக்குது அங்கிள் என்று சிரித்தாள். உண்மைதான், கூடிய விரைவில் என் வேலைக்கான உத்தரவு வந்துடும் என்றான் செல்வா. எந்த கம்பெனிடா என்றபடி கௌசல்யா சிற்றுண்டி வகைகளை அவர்கள் முன் அடுக்கினாள். கம்பெனி இல்லம்மா, இப்பதான் விண்ணப்பிச்சிருக்கிறேன் இராணுவத்துக்கு என்றான் அவன் பெருமையாக. திகைத்தாள் அனன்யா. முதல் 2 வாரங்கள் மிருதுலாவுக்கு வாழ்க்கை மிக இனிமையாக கழிந்தது. அதுவும் அமெரிக்காவில் அவளை குடிவைக்க அவளுடைய பெற்றோரும் ராகவ் பெற்றோரும் வந்திருந்தார்கள். மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியா இருக்க விடாம நாம வேற கூடவே வந்துகிட்டு என்று அவள் அம்மா கூச்சப்பட்டாள். அதனால என்ன, எல்லாரும் தேனிலவுக்கு போயிட்டு வந்து வீட்டு பெரியவங்களோட இருப்பாங்க. இவங்க வீட்டு பெரியவங்க கூட 2 வாரம் இருந்துட்டு வாழ்க்கை பூரா தேனிலவு கொண்டாட போறாங்க, அப்படித்தானே என்று சிரித்தாள் அவனுடைய அம்மா. இதையெல்லாம் கேட்க மிருதுலாவுக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. அமெரிக்காவை எல்லோருமாய் சுற்றினார்கள். கடைகளுக்கு போனார்கள். மாமனார், கணவன், அப்பா என்று எல்லோரும் இவளுக்கு நகைகளும் உடைகளும் வாங்கி அடுக்கினார்கள். இதுதான் சொர்க்கங்கிறதா என்றுதான் மனதுக்குள் மிதந்தாள் மிருதுலா. மற்றவர்கள் 2 வாரங்களுக்கு பின் ஊர் திரும்பிய போது கூட புதுமண பெண்ணான அவளுக்கு அந்த தனிமை தேவையாக தான் இருந்தது. விடுதியிலேயே பெரும்பாலும் தங்கி படித்ததால் அம்மாவை பிரிவது கஷ்டமாக இல்லை. அதுவும் கணவனுடன் சந்தோஷமாக பொழுதை கழிக்கும் கனவில் பெற்றோர் கடல் கடந்து போவது கூட பெரிதாக தெரியவில்லை அவளுக்கு. ஆனால் இனிமை மட்டுமே வாழ்வாக இருந்து விட்டால் இறைவன் என்ற ஒருவன் எதற்கு? ராகு அலுவலகம் செல்ல ஆரம்பித்த பின் அவளுக்கு பொழுதை போகவில்லை. மெல்ல சொன்னாள். அவன் பழிச்சென்று, வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கோ, உனக்கு சரியா சமைக்கவே தெரியல, உப்மா நூடுல்ஸ் தவிர எதுவும் ஒழுங்கா வரல, பக்கனையா சாப்பிட்ற மாதிரி சமையல் செஞ்சு பழகு, ஏன் பொழுது போகாது என்று கூறிவிட்டான். அவளும் வீட்டை துடைத்தாள். கையை சுட்டு முகத்தை சுட்டு சமையல் பழகினாள். துணிகளை மடித்தாள். குளியலறையை கூட கழுவினாள். வேலைக்கு ஆளா, இதெல்லாம் நம்ம ஊர் நினைச்சியா? 500க்கும் 1000க்கும் ஆள் கிடைக்க என் சம்பளத்துல பாதியை அவங்களுக்கு கொடுத்தாகணும். இந்திய மதிப்புப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா வச்சுக்கோ, அது லட்சங்கள்ல வரும். ஆனா டாலர்ல சில ஆயிரங்கள் தான், புரியுதா? புரிந்தது. ஆனால் உண்மை கசந்தது. வேறு வழி. வேலை முடித்த பின் பொழுது போக கணினி முன் அமர்ந்தாள். ஃபேஸ்புக்கில் நேரத்தை செலவழித்தாள். ஒரு முறை எதிர்பாராமல் அவன் சீக்கிரம் வீடு திரும்ப அவள் அப்போது தோழி ஒருத்தியோடு சேட்டிங்கில் ஈடுபட்டிருந்தாள். என்ன, ஃபேஸ்புக்கில் தொடர்புகள் வச்சிருக்கியா என்ன? எதற்கு கேட்கிறான் என்பது புரியாமல் ஆமா என்றாள் இயல்பாய். காஃபியை கொண்டு வந்து கொடுப்போ என்றான். அவள் தோழியின் உரையாடலை துண்டித்து கொண்டு உள்ளே போய் காப்பியோடு வந்தாள். அவளது மடிக்கடினி முன் அவன் அமர்ந்தான். உன் பாஸ்வேர்டு என்ன சொன்ன? அவளுக்கு புரியவில்லை. எதுக்கு கேட்குறான்? யார்கிட்டடி கொஞ்சன? எத்தனை ஆண் நண்பர்கள்னு எனக்கு தெரிய வேணாமா? சொல்லு முதல்ல. அவள் விக்கித்து போனாள். அவன் குணம் தெரிய தெரிய போக போக சொர்க்க பூமி நரக பூமியானது. செல்வா வீட்டில் விருந்து மனம் கமகமத்தது. சிவகாமி பரபரப்பாய் மகனுக்கு விருப்பமான உணவு வகைகளை தயாரித்துக் கொண்டிருந்தாள். 2 வாரங்களுக்கு முன்தான் வனிதாவிற்கு குழந்தை பிறந்திருந்தது. ஒரு பக்கம் அவளுக்கு தேவையான பத்திய சமையல் வேறு. வேலை கூடினாலும் மனம் சந்தோஷமாக இருந்த காரணத்தால் எதுவும் கஷ்டமாக இல்லை. யோசித்து பார்த்தால் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பது சரிதான். வனிதாவிற்கு இப்போதுதான் திருமணம் நடந்தது போல் இருக்கிறது. அதற்குள் 1 ஆண்டு ஓடி அவள் கையில் குழந்தை. அவளது திருமணம் முடிந்த கையோடு என்னவெல்லாம் நடந்துவிட்டன. செல்வா பெரிய வேலைக்கு தேர்வாகி காதல் தோல்வியில் துவண்டு மீண்டு கடைசியில் அவன் இராணுவத்தில் சேரப்போகிறேன் என்ற குண்டை தூக்கி போட்ட போது அவள் எப்படி துடித்து போனாள். இன்னும் இவன் காதல் தோல்வியில் இருந்து மீளவில்லை என்றுதானே நினைத்து தவித்தாள். என்னடா, எதுக்குடா நீ இராணுவத்துல சேரணும்? எனக்கு நீ ஒரே ஒரு மகன் இல்லையா? படபடத்தாள் சிவகாமி. ஏமா, இராணுவனால ஏன் பயப்படுற? இராணுவத்துல சேர்ந்து ரொம்ப நாள் சேவை செஞ்சு நல்லபடியா ஓய்வு பெற்றவங்களும் இருக்காங்க. சாதாரணமா படித்தடிக்கு விழுந்து செத்து போன குழந்தையும் உண்டு. எல்லாம் விதிதானே. அப்படித்தானே நீயும் சொல்லுவ. தத்துவம் எல்லாம் சரிடா. இத்தனை செலவு பண்ணி படிக்க வச்சு
அந்த படிப்புலாம் என்ன ஆகுறது? அதனால தாம்மா இந்த வேலையே. என்ன சொல்ற? எனக்கு கம்ப்யூட்டர்ல தாம்மா வேலை. வேற நேரடியாலாம் போய் சண்டையெல்லாம் போட மாட்டேன். உன் மகனுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொன்னான். அதை அவன் சொன்ன பிறகு சற்று சமாதானமானாள். சென்னையில தானே வேலை இருக்கும், சொல்ல முடியாதுமா. அருணனும் என்னோட இந்த வேலைக்கு முயற்சி செய்கிறான். நல்லதுப்பா, ஆபத்து இல்லாம இருந்தா சரிதான். செல்வா தேர்வாகி டேராடூனுக்கு பயிற்சிக்கு அனுப்பப்பட்டான். அருணன் தோல்வி அடைந்ததால் தனியார் துப்பறியும் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டான். பாவண்டா அருணன், வேறு வேலைக்கு சேர வேண்டி வந்துருச்சே என்று கவலைப்பட்டாள் சிவகாமி. வேற வேலை இல்லம்மா, கிட்டத்தட்ட இதேதான். ஆனா இது நாட்டுக்காக இல்லாம நாட்டுல நடக்கிற குற்றங்களை களைய உதவுற போலீஸ் கூட சைபர் கிரைம்னு ஒரு பிரிவு உண்டுமா. கணினியில நடக்கும் குற்றங்களை அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. ஓ சரி சரி, நீ நல்லபடியா உடம்ப பார்த்துக்கப்பா. வேலைக்கு சாப்பிடு, சரியான நேரத்துல தூங்கு. இப்படி ஆயிரம் அறிவுரைகளும் விவரங்களும் சொல்லி அனுப்பி அவன் பயிற்சி முடிந்து வேலைக்கு சேர்ந்து ஓராண்டு ஓடிவிட்டது. இடையில் இருமுறை தீபாவளி பொங்கல் என்று வந்து போனான். இப்போது வனிதாவின் குழந்தைக்கு பேர் சூட்டும் விழா, அதற்காக வருகிறான். இந்த முறை எப்படியும் அவனோடு பேசி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்துவிட வேண்டும் என்று தாய் நினைத்து கொண்டாள். அவனை நேசித்த அனன்யா மறுக்கப் போவதில்லை. இவன் இன்னுமா காதல் தோல்வியில இருந்து மீளாம இருக்க போறான்? பெற்ற மனம் பல கணக்குகளை போட்டுக்கொண்டு பாச மகனுக்காக ஆர்வமாய் காத்திருந்தது. வழக்கமான உற்சாகத்தோடு வந்து சேர்ந்தான் செல்வா. அம்மா அக்காளுக்கு துணிமணிகள் வாங்கி வந்திருந்தான். அனன்யாவிற்கும் ஒரு சுடிதார் எடுத்திருந்தான். சிவகாமி அதை உற்சாகமாய் மனதில் குறித்து கொண்டாள். சாப்பாடு முடிந்தது. அக்கா மகனை அள்ளி கொஞ்சினான் செல்வா. சற்று நேரம் தூக்கம் போட்டான். எழுந்து ரசித்து காப்பி குடித்துவிட்டு வனிதாவிடம் அரட்டை அடித்தான். 2 நாள்ல ராஜா பயலுக்கு பேர் சுற்று விழாவாச்சே, ஏற்பாடெல்லாம் செஞ்சாச்சா என்றவன் திரும்பினான். அம்மா, ஏதாவது வாங்கணுமா சொல்லு, நான் செஞ்சுடுறேன். இல்லப்பா, அப்பா எல்லாம் வாங்கி வச்சிட்டாரு. பூ, பழம், வெத்தலை, பாக்கு இதெல்லாம் தான் முதல் நாள் போய் வாங்கணும். ஐயருக்கும் சமையல்காரருக்கும் ஃபோன் பண்ணி நினைவுபடுத்தணும், அவ்வளவுதான். சரிம்மா, அப்பா எங்க? சம்மந்தி வீடு வர போயிருக்காருப்பா, இப்ப வந்துருவாரு, நீ உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. அவன் அருகே வந்து உட்கார்ந்தான். என்னம்மா சொல்லுங்க. இன்னும் அவள் பேர் என்ன? மிருதுலா. அவன் நினைவாவே இருக்கிறியா என்ன? சொல்லுப்பா, என் மனசு ரொம்ப சங்கடப்படுது. அவன் முகம் சட்டென வாடியது. ஒரு நொடி கண்களை தழைத்து கீழ் உதட்டை கடித்தவன் உடனே சுதாரித்துக் கொண்டான். அம்மாவை பார்த்து சிரித்தான். கையை எடுத்து தடவி கொடுத்தான். இல்லம்மா, அது என் வாழ்க்கையில கொடூரமா முடிஞ்ச ஒரு ரம்மிய கனவு. இப்ப முழிச்சுக்கிட்டேன். மகனை இழுத்து நெற்றியில் முத்தமிட்டாள். அனன்யாவை உனக்கு பேசலான்னு நாங்க பிரியப்படுறோம். கேட்டவுடன் அவனுள் எழுந்த உணர்வை அவனாலேயே இனம் காண முடியவில்லை. இது சந்தோஷமா? இத்தனை நாளா இது ஏன் எனக்கு தோணல என்ற ஆற்றாமையா? அவ சம்மதிப்பாளா? ஏதோ காதல் தோல்வினாலே. அவளுக்கு சம்மதமானு முதல்ல கேளுமா. மகிழ்ச்சியில் சிவகாமி கூவாத குறைதான். இன்னைக்கு நீ இப்படி நல்லபடி இருக்கிறதுக்கு அவதானட காரணம். ஏன் மறுக்க போறா? எல்லாம் நல்லபடியா முடியும், கடவுள் இருக்காரு. பரபரத்தாள். அம்மா, அமைதியா இரு கொஞ்சம், எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். இப்ப நான் கிளம்பி போய் அருணனை பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா என்று கிளம்பினான். இடையில் வனிதா அழைத்தாள். வழியில என் ஆபீஸ்க்கு போ, பிருந்தா ஒரு ஃபைல் தருவா, வாங்கிட்டு வந்துடு, என் கையெழுத்து வேணுமா? சரி சரி என்று வண்டியை கிளப்பினான். 2 நிமிட காத்திருப்பில் பிருந்தா வந்து சேர்ந்தாள். கோப்பை அவனிடம் நீட்டினாள். பெற்றுக்கொண்டான். என்ன செல்வா, எப்படி இருக்க? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? கல்யாணம் கேள்விப்பட்ட, வாழ்த்துக்கள் பிருந்தா. ரொம்ப தேங்க்ஸ். நீ எப்போ கல்யாண சாப்பாடு போட போற? வீட்லேயும் இதே தொந்தரவு தான். மிருதுலா விஷயத்துல இருந்து மீண்டு வந்துட்ட போல. ஆனா வெண்ணெய் கையில வச்சுக்கிட்டு நேக்கு அலையா அலைஞ்ச ஒரே ஆளு நீதாண்டா. என்ன சொல்ற? அனன்யா மாதிரி ஒரு குத்து விளக்கை எப்படி புரிஞ்சுக்காம போன? தப்புதான். அவ மனசுலையும் வேற யாரோ தான் முதல்ல இருந்திருக்கா. இப்பவும் என்னைய மணக்க சம்மதிப்பாளான்னு என்ன நிச்சயம் சொல்லு? அவள் கலகலவென சிரித்து விட்டாள். முட்டாளாடா நீ? அவன் புரியாமல் பார்த்தான். ஏன் இப்படி சொல்ற? அவ விரும்புனது ஒன்னத்தான். நீ மிருதுலா கிட்ட மயங்கின உடனேயே தன்னோட மனசை அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டா. மிருதுலா உன்னைய விரும்பலைன்னு தெரிஞ்சு அவ எப்படி துடிச்சு போனா தெரியுமா? அது தெரிஞ்சா நீ படிக்க மாட்டேன்னு உன் பரீட்சை வர அந்த விஷயத்த உனக்கு தெரியாமலே பாதுகாத்து வச்சுக்கிட்டா. அவள் பேச பேச அவனுக்கு நெஞ்சை அடைத்தது. அனன்யா என்ன விரும்பினாளா? உண்மையாவா? அப்படின்னா அவள்கிட்டயே போய் மிருதுலாவை விரும்பினதை பத்தி பேசி தன்னோட சந்தோஷங்களை பகிர்ந்து, சச்ச எத்தனை கொடுமை இது!
அவள் நெஞ்சு எப்படி துடிச்சு போயிருக்கும், இரத்த கண்ணீர் சிந்தியிருக்குமே. எதையும் காட்டிக்கொள்ளாமல் எவ்வளவு பெருந்தன்மையாய் நடந்து கொண்டிருக்கிறாள். என்ன ஆச்சரியமான பொண்ணாவ. வெளியே வந்தவுடன் முதல் வேளையாக அவளது எண்ணுக்கு தொடர்பு கொண்டான். ஹாய் செல்வா, எப்போ வந்த? காலையிலே வா. அவனுக்கு உடனே பேச்சு வரவில்லை. செல்வா, ஹாய், எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ? இப்போ வகுப்பு இருக்கா? உன்னைய பார்க்கணுமே. பரீட்சை இருக்கு, சாயங்காலம் சந்திக்கலாமா? வீட்டுக்கு வந்துடுறேன். வேணாம் வேணாம், கடற்கரைக்கு போகலாம். என் கல்யாண விஷயமா உன்கிட்ட பேசி ஆகணும். அப்படி போடு. யார் அந்த அதிர்ஷ்டசாலி பொண்ணு? சின்ன எதிர்பார்ப்பு எழுந்தாலும் வழியாய் மாறிவிடுமோ என்ற எச்சரிக்கையும் எழாமல் இல்லை. தன் குரல் நடுக்கத்தை சாமர்த்தியமாய் மறைத்தாள். என்னைய எனக்காக பூரணமா நேசிச்சவ, அன்பானவ, அழகானவ, எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தவனா பார்த்துக்கோங்க. அப்புறம் வீட்லையும் எல்லாருக்கும் அதுதான் இஷ்டம். நான் என்ன சொல்லட்டும், சம்மதிச்சிடவா? அவளுக்கு ஒரு நொடி பேச்சே வரவில்லை. தன்னை பற்றி தான் சொல்கிறானோ? இல்லை இல்லை, இவன் குறும்புக்கு எல்லையே இல்லையா என்ன? அண்ணு, சொல்லு. என்ன சொல்லட்டும்? உன்கிட்ட தானே கேட்குறேன். உன் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யி. நல்லது. இன்னும் ஒரே ஒரு விஷயம். என்னன்னு சொல்லு. உன்னோட காதலன் ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொன்னியே. ஆனால் காதலில் என்னைய மோசம் செஞ்சவங்களுக்கும் உன்னோட காதலில் புரிஞ்சுக்காத மடையனுக்கும் அதிக வித்தியாசம் இல்லைல்ல? அவள் அதிர்ந்தாள். செல்வா, சாரி, எல்லாத்துக்கும் என்னைய மன்னிச்சிடு. கடற்கரையில் சந்திப்போம். கைபேசியை துண்டித்தான். அதன் பின்தான் மானசீகமாய் அதிகம் பேசினான். எங்கோ ஒலித்த பழைய பாடல் அவன் காதில் விழவே இல்லை. மனம் பறந்தது. அத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு அவன் வண்டியும் பறந்தது. அருணனின் அலுவலகம் நோக்கி. அலுவலகம் விட்டு எல்லோரும் கிளம்பிக் கொண்டு இருந்தார்கள். இவன் போய் தான் வந்திருப்பதை அறிவித்தவுடன் உள்ளே வர சொன்னான் அருணன். என்னோட உயர் அதிகாரிக்கு உன்னை அறிமுகப்படுத்துறேண்டாவா என்று அழைத்து போய் அறிமுகப்படுத்தினான். ஒரே துறையை சேர்ந்தவர்கள் என்பதால் சற்று நேரம் அலுவலக விஷயமாக பேசினார்கள். பிறகு அவரிடமிருந்து விடைபெற்று நண்பர்கள் இருவரும் அருணனின் இடத்திற்கே வந்தார்கள். கொஞ்சம் பொருடா, வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சில பழைய ஃபைல்களை வேண்டான்னு சிஸ்டத்தில் இருந்து நீக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷம்தான், முடிச்சுட்டு வெளியே போகலாம் என்றான் அருணன். இல்லடா, அதுக்கு இன்னொரு நாள் நிதானமாக வர்றேன். இப்போ நான் கிளம்பி அனன்யாவை சந்திக்க போறேன் என்றான் செல்வா. சொல்லும் போதே ஒரு வெட்கச் சிரிப்பு முகத்தை மூடியது. ஆணின் வெட்கம் கூட சில நேரம் அழகுதான். வெற்றியை கொண்டாடும் தருணங்களில் உளம் கவர்ந்தவளை பற்றி பேசும்போது, அடுத்தவர் செல்லமாய் கேலி செய்யும் போதெல்லாம் அந்த கம்பீரம் பெண்ணை சாயம் பூசுவது ரசிக்கும்படியாக தான் இருக்கும். நண்பனுக்கா புரியாது? என்னடா, ஏதோ உள்குத்து போல இருக்குது. அவன் விவரம் சொல்ல அருணன் சந்தோஷம் அடைந்தான். நல்ல விஷயண்டா மாப்பிள. ஆக கூடிய சீக்கிரம் நீயும் சம்சார சாகரத்துல விழப்போற. வாழ்த்துக்கள். ஆனா ஒண்ணுடா, இந்த காலத்துல அனன்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம். நம்ம தமிழ் பொண்ணுங்களே எவ்வளவு மாறி போயிருக்காங்க தெரியுமா? ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இல்லடா, உண்மை மனசை ரொம்ப பாதிக்குது. செல்போன், இன்டர்நெட்னு நமக்கு வரமா வந்திருக்கிற வசதிகளே இளைய தலைமுறை படுகொழியில விழ காரணமாகவும் இருக்கு. என்கிட்ட ஒரு நாளைக்கு எத்தனை பேரோட விவரம் வருது தெரியுமா? இன்னைக்கு காதலன் இல்லாத கல்லூரி பொண்ணுங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். காதலன் தானே அப்படின்னு சில பெண்கள் எல்லை தாண்டி போஸ் கொடுக்கறது, பக்கிற ஆண்கள் பெண்களை தவறான முறையில புகைப்படம் எடுக்கிறது, பின்னாடி இதையெல்லாம் நெட்ல போட்டு காசு பார்க்கறதுன்னு ஒரு கும்பலை தப்பு செஞ்சுக்கிட்டு அலையுது. தெரிஞ்சும் தெரியாமலும் இதுல மாட்டி அவதிப்படுற பொண்ணுங்களோட கண்ணீர் கதை வெளி உலகுக்கு தெரியாமலே மூடி வைக்கப்படுது தெரியுமா? சொல்லியபடி அவன் கணினியை இயக்கி அடுத்த ஆவணங்களை அழிக்க ஆணை கொடுக்க, அது கைத்தவறி ஓப்பன் என்ற பகுதியில் பட்டு திரையில் திறந்து அதில் மிருதுலாவின் முகம் விரிந்தது. அதிர்ந்தான் செல்வா. டே, இது அதையும் கேட்குறேன். நான் இத்தனை நேரம் சொன்ன கதைகளுக்கெல்லாம் ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்களே, அது இந்த பொண்ணோட கதை தாண்டா. சென்னையில தான் படிச்சிருக்கா. நாம கூட எங்கேயோ பார்த்துருப்போம். இங்கே இருந்தவரை ஒரே லூட்டி அடிச்சிருக்கிறா. பசங்க கூட கடைசியில் அமெரிக்காவுக்கு மாமா பையனை கட்டிக்கிட்டு பறந்துட்டா. அவன் சந்தேக கேஸு போல இருக்குது. அங்கே இருக்கிற நிறுவனங்களை தொடர்பு கொண்டா காசு நிறைய ஆகுமேன்னு எங்ககிட்ட உதவி கேட்டான். நாங்களும் அங்கே இருக்கிற எங்கள் ஏஜென்ட் மூலம் ஸ்பை டிவைஸ் கருவியை அவள் லேப்டாப்பில் அவளுக்கு தெரியாமல் வச்சோம். குட்டு வெளிப்பட்டுடுச்சு. கதை போல் அவன் சொல்லி கொண்டு வர எதுவும் பேச முடியாமல் உட்கார்ந்திருந்தான் செல்வா. சென்னையில் இருக்கும்போது வெப் கேமராவில் பேசியபடி இவ அறகுறையா ஆட மாத்தும் இடத்த ஒருத்தன் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். பணம் கொடு, இல்லை உன் புருஷன்ட்ட விஷயத்த சொல்லிடுவேன்னு மிரட்டி இருக்கிறான்.
இவளும் பயந்து போய் அவன் கேட்குறப்பெல்லாம் கணவனுக்கு தெரியாம அவன்கிட்ட இருந்தே பணத்தை திருடி கொடுத்துருக்கிறா. வீட்டில் இருந்த சில விலை உயர்ந்த பொருட்களையும் விற்று பணம் சேர்த்து அவனுக்கு அனுப்பியிருக்கிறா. புருஷனுக்கு பணம் குறையவும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதான் என்கிட்ட உதவிக்கு வந்திருக்கிறான். நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம். 6 மாதம் முன்னாடி விவாகரத்தாயிட்டதா கேள்விப்பட்டேன். அருணன் சொல்ல சொல்ல செல்வா இடிந்து போய் உட்கார்ந்திருந்தான். அவன் முகவாட்டத்தை கவனித்த அருணன் நண்பனின் தோளில் தட்டினான். பாத்தியா, உன்னையே எவ்வளவு பாதிக்குது. நான் ஒரு மடையன், இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு. இதை எதுக்கு ஓட்டு சொல்ல வந்தேன்? உன் அனன்யா இருக்கிறாளே, இப்படிப்பட்ட பொண்ணுங்க மத்தியில மாற்று குறையாத தங்கமா இருக்க. நீ கொடுத்து வச்ச வேண்டாம். மெல்ல முகத்தை நிமிர்த்தினான் செல்வா. அவன் கண்கள் பணித்திருந்தன. பதறிப்போனான் அருணன். யாரோ ஒரு பொண்ணுக்காக நீ ஏண்டா கலங்குற? யாரோ ஒரு பொண்ணு இல்லடா, நான் காதலிச்ச மிருது இவதாண்டா. அனன்யாவுக்கு பரீட்சை எழுத ஓடவில்லை. மனம் முழுவதும் யாரோ மாற்றி மாற்றி இசை இசைத்தார்கள், பூ தூவினார்கள். கடைசியில் தன் கனவு நிறைவேறப் போகிறதா? காத்திருந்த வாழ்வு வரமாய் கனியப் போகிறதா? எங்கிருந்தோ புதிதாய் நாணம் வந்து சூழ்ந்தது. எப்படி அவனை சந்திக்கப் போகிறேன்? முகம் நிமிர்த்தி பேச முடியுமா? அவனா? சச்ச, இனி அவர்தான், என்னுடைய இனியவர்தான். எதிரே இருந்த கேள்வித்தாள் எழுத்துக்கள் அனைத்தும் மறைந்து அதில் SELVE மட்டும் இவளை பார்த்து சிரித்தன. சுற்றியிருந்த எல்லோரும் கண்ணீர் வராத குறையாய் முகத்தை வைத்துக்கொண்டு பரீட்சை எழுத இவள் மட்டும் அதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். அலைகள் அழுக்காமல் மீண்டும் மீண்டும் ஓடி ஓடி வந்தன. இந்த அலைகளா ஆர்ப்பரித்து எழுந்து சுனாமியாய் பொங்கி அத்தனை உயிர்களை பழிவாங்குகின்றன என்று அதிசயப்படும்படி மென்மையாய் வந்து போயின. கரையில் இருந்து சற்று தள்ளி அமர்ந்திருந்தான் செல்வா. மனம் அவன் வசமில்லை. வாழ்க்கை என்பது இத்தனை விசித்திரமானதா என்று தோன்றியது. இந்த அமைதி கடல் சுனாமியாய் பொங்கி பலரின் வாழ்வில் மறக்க முடியாத துயரத்தை நொடியில் நிகழ்த்துகிறதே. ஒரு நொடி போதும் ஒருவன் வாழ்வின் போக்கே மாற. என்ன ஒரு நிலையாமை! இதில் நான், எனது, எனக்கு என்ற பேச்சுக்கெல்லாம் எங்கே இடம்? முதலில் நான் யார், எனது யார்? மிருதுலாவா, அனன்யாவா? ஒருத்தி வாழ்வை இழந்து நிற்கிறாள், இன்னொருத்தி எனக்கே வாழ்வு தந்தவள். தவித்து நிற்கும் மிருதுலாவுக்கு நான் வாழ்க்கை தர வேண்டாமா? அந்த சிரித்த முகம் பாடலாமா? என்னை விட்டால் வேறு கதி அவளுக்கு ஏது? அனன்யாவிடம் அரைக்குறையாய் மனதை வேறு கொட்டியாகிவிட்டது. எத்தனை கனவுகளுடன் அவள் வருவாள்? எப்படி அவளிடம் நான் பேச, என்னவென்று பேச? ஒரே நாளில் சில நிமிடங்களில் என் வாழ்வில் இத்தனை மாற்றங்களா? அனன்யா விரும்புவது அறிந்து மகிழ்ந்தது. அவளிடம் மனதை திறந்தது. அடுத்த சில நிமிடங்களில் மிருதுலாவின் துயர் அறிந்து துவழ்வது. நான் என்னதான் செய்யணும்? அவன் கைபேசி அழைத்தது. அனன்யாதான். ஹலோ செல்வா, எங்கே இருக்கீங்க? அவள் பேச்சில் மரியாதை தெரிந்தது. எத்தனை சாமர்த்தியமாய் பூடகமாய் பெண்கள் தங்கள் மனதை வெளிப்படுத்தி விடுகிறார்கள். இவளிடம் மிருதுலா பற்றி சொல்லி ஆனந்தத்தை உடைப்பது பாவம் அல்லவா? மனதை இழுத்து மூடு செல்வா. உன்னைய குடும்பத்துக்கு மீட்டு கொடுத்தவ இவதான். உன்னோட காதல் மனம் அறிஞ்சு அதுக்கு உதவியா நின்னவ. இவளை நோகடிச்சிடாத. உற்சாக முகமுடி மாட்டு. பேச்சில் காதலை குழைச்சி எடு. செல்வா, அனு சொல்லு. நான் போன முறை சந்திச்ச அதே இடம் தானே, வந்துடுவியா? இல்லை நானே வந்துடுறேன். அனன்யாவின் மனம் குதிரையாய் தாவி குதித்தது. மணலில் நடப்பது சாதாரணமாகவே சற்று கடினம். இப்போது அவள் கால்கள் மேலும் பின்னின. ஏதோ முதல் முறையாய் அவனை பார்க்கப் போவது போல ஒரு புல்லரிப்பு எழுந்தது. சினிமா காதலன்தான் ஐ லவ் யூ என்பானா? நடைமுறை சராசரி மனிதனாய் கல்யாணத்தை பற்றி அப்பா அம்மா கிட்ட பேசிடலாமா அப்படின்னு சொல்லுவானோ? அல்லது வழக்கமான தன் குறும்பு பாணி எதையாவது கடைபிடிப்பானோ? தன்னை எதிர்பார்த்து காத்து நிற்பான் என்று நினைத்தபடி வந்தவள் கடலை வெறித்து கொண்டு அவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்து திடுக்கிட்டாள். ஏதாவது பிரச்சனையா? ஹாய். அருகே போய் அமர்ந்தாள். அவன் வலுக்கட்டாயமாக சிரிப்பை முகத்தில் மாட்டிக்கொண்டான். ஹாய் ஹாய், வா வா வா. பரீட்சை எழுதிட்டு களைப்பா வந்திருப்ப. என்ன சாப்பிட்ற? ஃபோனில் ஏதோ சொன்னீங்களே, யார் சொன்னது என் காதலன் பற்றி? அவள் ஆர்வமாய் விசாரித்தாள். சொல்றேன் என்றவன் குறுக்கே போன சுக்கு காப்பியை அழைத்து வாங்கி கொடுத்தான். பிருந்தா தான் சொன்னான். ஓ. சுக்கு காப்பி இதமாய் உள்ளே இறங்கியது. அதான் கேட்டேனே அண்ணு, என் கல்யாண விஷயமா வீட்டில் என்ன சொல்லட்டும்? முகத்தில் சிரிப்பை ஏற்றி குறும்பாய் அவளிடம் கேட்டான்.
உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதையே சொல்லுங்க. அவளும் சிரித்தபடி பதில் சொன்னாள். என் மனசு அனன்யான்னு சொல்லுது, வீட்டில் சொல்லிடவா? அது உண்மைனா சொல்லிடலாம் என்றாள். அவன் துணுக்குற்றான். என்ன சொல்கிறான்னு? செல்வா, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஃபோனில் என்கிட்ட பேசின செல்வா இல்லை நீங்கள். என்னாச்சு? என்கிட்ட உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். எதுவாக இருந்தாலும் உடனே சொல்லிடுங்க. அவன் அசந்து போனான். என்ன பொண்ணு இவ! அதற்கு மேல் மறைக்க முடியாமல் மிருதுளா பற்றி தான் அறிந்த விஷயங்களை சொன்னான். அவள் குறுக்கிடாமல் கேட்டாள். அவன் நல்லவதான் அண்ணு. அவளுக்கு இப்படி ஆயிருக்க வேணாம். இது அவளை பத்தின உங்க அபிப்பிராயம். உங்க கல்யாணம் பத்தி மனசு என்ன சொல்லுது? அவன் எதுவும் பேசாமல் கையால் மணலில் கோடுகள் போட்டான். நானா அவளான்னு தடுமாறுறீங்க இல்லையா? இல்ல அண்ணு, உன்னைய 2ஆம் முறையா ஏமாத்த நான் விரும்பல. அவள் மெல்ல சிரித்தாள். ஏன்? என் மேல உங்களுக்கு மதிப்பு இருக்கு, அன்பு இருக்கு. ஆனா காதல்? மனசை தொட்டு சொல்லுங்க செல்வா, என் மேல காதல் இருக்கா? அண்ணு. அவள் மென்மையாய் சிரித்து அவன் கையை பற்றினாள். இதுல கோபமோ வருத்தமோ இல்ல செல்வா. உங்க காதல் மனசு புரிஞ்சதுனால சொல்றேன். நீங்க காதல் தோல்வியில துவண்டப்ப நான் எப்படி தவிச்சேனோ அப்படி இப்போ நீங்க மிருதுளாவுக்காக துடிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அவ வாழ்வு சீரானாதான் நீங்க நிம்மதி அடைய முடியும், சரிதானே? அண்ணு, உனக்கு 2ஆம் முறையா ஏமாற்றம் தர விரும்பலைன்னு சொன்னேனே நான். இல்ல செல்வா, என்னை விட வாழ தெரியாம வாழ்வை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற மிருதுளாவுக்கு தான் உங்களை மாதிரி பக்குவமான, அன்பான, நன்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு துணை வேணும். வாழ்க்கை பூரா எனக்கு நல்ல நண்பரா நீங்க இருப்பீங்களே, அது போதும் எனக்கு. அண்ணு. அவனுக்கு பேச்சு வரவில்லை. கண்கள் பணித்தன. அப்படியே அவள் கரங்களை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டான். வீட்டில் பேசணும், மிருதுவை பார்க்கணும், நிறைய வேலை இருக்குல்ல, கிளம்பலாமா என்றாள், மனதின் வேதனையை மீண்டும் விழுங்கியபடி. இருவரும் எழுந்து கொண்டார்கள். அவரவர் வழியில் பிரிந்து போவதற்காக சாலை வரை இணைந்து நடந்தார்கள். சூரியன் முழுதாய் மறைய இருள் கவிழ்ந்தது. அதை பிளந்து கொண்டு மெல்லிய நிலவொளி வீசியது. இயற்கையின் விதி ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடிகிறது. இல்லை இல்லை, ஒன்றை எடுத்துக்கொண்டவுடன் வேறொன்றை கொடுத்து விடுகிறது. இது இயற்கையின் கொடை. அனன்யா போன்ற நல்லவளுக்கும் நல்வாழ்வு இயற்கை நிச்சயம் அளிக்கும். நம்புவோம். நம்பிக்கைதானே வாழ்க்கை. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.